சொல்வேந்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய கூட்டம் 105. 105வது கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கும் சொல்வேந்தர்கள் அனைவரையும் வருக வருக என்ற வரவேற்று இன்றைய கூட்டத்திற்குள் செல்லலாம். முதலில் தமிழ்த்தாய் வாழ்த்து. அனைவரும் எழுந்து நிற்கவும் அல்லது உங்கள் ஒளியினை அமர்த்திக் கொள்ளவும். நீராறும் கடலுடுத்த நிலமடந்தை கெழிலொழுகும் சீராறும் மதனமென திகழ்வரத கண்டனிதில் எக்கணமும் அதில் சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு திரை நுதலும் தரித்தனரும் திலகமுமே திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை திறம்பியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. நன்றி. இப்பொழுது தலைவர் அஜித் அவர்களை மெய்நிகர் மேடைக்கு அழைக்கிறேன். சொல்வேந்தர் அனைவருக்கும் வணக்கம். இன்று 105வது கூட்டத்தில் கலந்து கொள்ள வந்திருக்கும் அனைத்து சொல்வேந்தர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். விருப்பப்பட்டு சேர்ந்தாலும் வலுக்கட்டாயமாக நாம் இந்த கூட்டத்தை கூட்ட வேண்டியது இருக்கிறது. இன்று மகேந்திரன் வந்தது இந்த கூட்டத்துக்கு மேலும் அழகு சேர்க்கிறது. அவரே இன்று நெறியாளராக இருப்பதால் அவரிடம் மேடையை ஒப்படைக்கிறேன். மகேந்திரன், வாங்க, உங்களுடைய. வணக்கம். அனைவருக்கும் உற்சாகமான வணக்கம். 105 ஒரு மிக அருமையான ஒரு மைல்கல்லாக பார்க்கிறேன். இந்த ஒரு நிகழ்வில் வந்திருக்கின்ற அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறோம். இன்றைய சொல்வேந்தராக உங்களோடு பணியாற்றுவதில் நிச்சயமாக பெருமகிழ்வு. யாராவது எனக்காக அந்த யார் யார் என்னென்ன ரோல்ல இருக்காங்க அப்படிங்கிறத வந்து பகிர முடியுமா? யார் யார் எந்தெந்த பொறுப்பு எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு. இல்லை நானே? ஓ, நல்லது, நன்றி நன்றி. நல்லது. ஸோ 105வது இந்த ஒரு நிகழ்வில் மிக சிறப்பான 2 பேச்சாளர்கள் இருக்கிறார்கள் நம்மோடு. அதே போல 2 மதிப்பாளர்களும் இருக்கிறார்கள். பொது பேச்சாளர் தான் என்று நினைக்கிறேன். ஒரு பேச்சாளர். ஓ, நல்லது. இப்போது உடனடியாக நம்ம வந்து யார் யாரெல்லாம் என்னென்ன பொறுப்பு தேவைப்படுகிறோ அதை இப்போதை கூட நம்ம நிரப்பிக்கொள்ளலாம். இதுவும் நம்மளுடைய பேச்சு மட்டும் உடனடி பேச்சு அல்ல, அந்தந்த பொறுப்பை எடுத்துக்கொள்வதிலும் உடனடியாக இருப்பது போல வந்து ஒரு சூழல். ஆனால் அந்த சூழலை ஒவ்வொரு வாரமுமே ஒவ்வொரு கூட்டங்களிலும் எல்லோரும் செவனை செய்து கொண்டிருக்கிறீர்கள். நிச்சயமாக இதையும் திட்டமிட்டு அதையும் செய்யலாம். நல்லது. யார் பொது மதிப்பீட்டாளர் என்று அவர்கள் பெயரையும் குறித்து வைத்துக் கொள்கிறேன். இன்று பொது மதிப்பீட்டாளராக நான் பொறுப்பேற்க முன்வந்திருக்கிறேன். ஓ, நல்லது. மோகன்ராஜ் அவர்கள் இருக்காங்க. மதிப்பீட்டாளர்களும் இருக்கிறார்கள். உடனடி பேச்சு நல்லது. அதே போல உபரிச்சொல் கணக்கீட்டாளர் யாராவது பொறுப்பு எடுத்துக்கொள்ள முடியுமா? பாக்யலட்சுமி அவர்கள் பொறுப்பேற்றிருக்கிறார்கள். நான் உங்களுக்கு தனிச்செய்தி நம்முடைய செய்தியில் அனுப்பியுள்ளேனே உங்களுக்கான அந்த. ஓ, நல்லது, நன்றி. தனித்தகவலாக உங்களுக்கு அனுப்பியிருக்கிறேன் என்று சொன்னால் இல்ல, பொது தகவல் தான்.
நல்லது நல்லது. அதை இந்த நாம் சிறிய வாக்கெடுப்புக்கு தனிச்செய்தி தனிச்செய்தி என்று சொல்லி பொதுச் செய்தியை மறந்து விட்டோம். நல்லது. இன்று யாராவது நகைச்சுவையாளர் ஒருவரையும் இன்று நாம் தேர்ந்தெடுப்போம். இல்லைன்னா யாராவது உடனடியாக கூட பொறுப்பெடுத்துக் கொள்ளலாம். யாராவது தயாராக இருக்கிறீர்களா? அந்நியமாக இருக்கிறீர்களா? எப்பொழுதுமே ஜெயபிரகாஷ் தான் நகைச்சுவையாளர். அந்த கேள்வியே வரக்கூடாது அவைக்கு. இருந்தாலும் இன்று நான் முயற்சி செய்து பார்க்கிறேன். அந்த சுவை நமக்கு வருகிறதா என்று முயற்சி செய்து பார்ப்போம். நல்லது. முயற்சியை பயிற்சியாக்கி, பயிற்சியை தொடர்ச்சியாக்கி நிச்சயமாக வளர்ச்சி காண்போம். நிறைய மகிழ்ச்சி. ஸோ மோகன்ராஜ் அவர்கள் 2-3 பொறுப்புகள் எடுத்திருக்கிறார். மகிழ்ச்சி, சிறப்பு. அதே போல நல்லது. அப்படியே நிகழ்வு ஆரம்பித்திடலாம். எல்லோரும் தயாராக இருக்கிறார்கள் என்பதால் முதலில் நம்முடைய குரல் வேந்தர் இன்று திருக்குறள் இருந்து நாம் முதல் நிகழ்வை ஆரம்பிப்போம். இன்று திருக்குறள் சொல்ல போவது நான், பவானி அல்ல. திருக்குறள் சொல்லலாமா? நிச்சயமாக. இன்றைய திருக்குறள், ஒளியார் முன் ஒள்ளியராதல், வெளியார் முன் வான்சுதை வண்ணம் கொளல். அது இன்றைய திருக்குறள். அதற்குரிய விளக்கம் என்னன்னா, அறிவிற் சிறந்தவர்கள் முன் அறிவிற் சிறந்தவர்களாக நடந்து கொள்ள வேண்டும். அறிவிற் குறைந்தவர்கள் முன் அவர்களைப் போல் நடந்து கொள்ள வேண்டுமே தவிர அங்கு நம்முடைய அறிவுத்திறமையை காட்டக்கூடாது. அதாவது அறிவுத்திறமை இல்லாத இடங்களில் வான்சுதை வண்ணம் கொள்ளல் என்று கூறினால், அந்த வெண்மை நிறத்தான வெண்மையான சுண்ணாம்பு போல் நாமளும் அறிவில்லாதவர்களாக நடந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் அந்த குறளோட விளக்கம். எப்படின்னா நம்ம ஒரு இடத்துல ஒரு கூட்டத்தில் இருக்கோம்னா அங்கே எல்லாம் அறிவு சிறந்தவர்களாக இப்போ எல்லாருமே ஒரு துறையில் சிறந்தவங்களாக இருக்காங்கன்னா அந்த துறையில் நமக்கு அறிவு இருக்குன்னா அதை பற்றி பேசணும். மற்ற இடத்துல போய் நமக்கு தெரிஞ்சதெல்லாம் பேசிட்டு இருந்தால் சரியாக இருக்காது அப்படிங்கிறத வள்ளுவர் சொல்கிறாரு. நன்றி. மீண்டும் அந்த திருக்குறளை இன்னொரு முறை சொன்னால் அனைவருடைய மனதிலும். ஒளியார் முன் ஒள்ளியராதல், வெளியார் முன் வான்சுதை வண்ணம் கொளல். சிறப்பு. முடிந்தால் அதை நம்மளுடைய கண்டிப்பாக உரையாடல் பகுதியிலையும் பகிர்ந்து விடலாம். நன்றி, மிக்க நன்றி. மிக சிறப்பான அருமையான ஒரு திருக்குறளிலிருந்து நாம் இந்த நிகழ்வு ஆரம்பிக்க இருக்கிறது. அடுத்ததாக நம்மளுடைய அறிமுக பகுதி. ஒவ்வொருவரும் யார் என்னென்ன பொறுப்பு எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று ஒவ்வொருவரும் பகிர்ந்தால் சிறப்பாக இருக்கும். அதே போல அந்த பொறுப்பில் நீங்கள் என்னவாக எந்த செயல் புரிய இருக்கிறீர்கள், எந்த பணி என்பதையும் கூட சொன்னால் சிறப்பாக இருக்கும். இன்று அதிகமாக விருந்தினர்கள் யாரும் வரவில்லை. ஆனாலும் நம்முடைய மரபின்படி அவரவருடைய பொறுப்பை பற்றி பகிர்ந்தால் சிறப்பாக இருக்கும். அதற்கு பிறகு சொல்வேந்த தயாராக எந்த சொல் இன்றைய சிறப்பு சொல் என்பதையும் சொல்வதற்கு தயாராக இருக்கிறோம். முதலில் நம்மளுடைய இன்று 3 பகுதிகளை உள்ளடக்கியதாக நம்மளுடைய சொல்வேந்தர் மன்றம் எப்போதும் இருக்கும். ஒன்று தயாரிக்கப்பட்ட பேச்சு, இன்னொன்று உடனடி பேச்சு. இது மட்டும் இல்லாமல் இது இரண்டுக்கும் எந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்கிறதோ அதே போல நம்முடைய மதிப்பீடு என்பது ஒரு மிக சிறப்பான ஒரு பகுதி. அதற்கென்ற கூட ஒவ்வொரு கூட்டத்திலும் ஒன்று சொல்வேந்தர் எந்த அளவுக்கு அது எல்லாவற்றையும் ஒருங்கிணைக்கிறாரோ அதே போல இந்த மதிப்பீட்டாளர் பகுதியை ஒருங்கிணைப்பதற்கும் நமக்காக மோகன்ராஜ் அவர்கள் காத்திருக்கிறார். மேபி அவரிடமிருந்தே கூட ஆரம்பித்து விடலாம். பொறுத்துக் கொள்ளுங்கள் மேபி என்று சொன்னதை. நன்றி மகேந்திரன் அவர்களே. இன்றைய 105வது கூட்டத்திற்கு வருகின்றிருக்கும் அனைவருக்கும் எனது வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இன்று பொது மதிப்பீட்டாளராக நான் பொறுப்பேற்றிருக்கிறேன். இந்த பொறுப்பில் இன்றைய கூட்டம் எவ்வாறு நடந்தது என்று கூட்டத்தின் அத்துணை அங்கங்களையும் எடை தூக்கி பார்த்து இறுதியில் மதிப்பளிப்பது என்னுடைய வேலை. அப்போது மற்ற பொறுப்புகளை ஏற்றிருப்பவர்கள் இலக்கண ஆசான் அவர்கள் என்று ஒரு வார்த்தையை குறிப்பிடுவார். அந்த வார்த்தையை எத்தனை முறை பயன்படுத்தி இருந்தார்கள் என்பதை குறித்து சொல்ல இலக்கண ஆசானை அழைத்து செழிப்பான சொற்களையும் அல்லது வழக்கு சொற்கள், ஆங்கில சொற்கள் என ஒவ்வாத சொற்களையும் எத்தனை முறை எவரவர் பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்ற அட்டவணையையும் அப்போது இலக்கண ஆசான் அவர்கள் வழங்குவார்கள். அதற்கு முன்னால் இன்று பவானி அவர்கள் தயாரிக்கப்பட்ட பேச்சை வழங்க இருக்கிறார்கள்.
அவரின் பேச்சை மதிப்பீடு செய்வதற்காக ஜெயப்பிரகாஷ் அவர்கள் தனி இன்று மதிப்பீட்டாளராக இருக்கிறார் என்று நினைக்கிறேன். இன்றைய மதிப்பீட்டாளர் யாரோ அவரை அழைத்து அவரின் மதிப்பீட்டை வழங்கச் சொல்வோம். அதற்கு பின்னால் உபரி சொல் கணக்கீட்டாளரை அழைத்து இன்றைய கூட்டத்தில் எவரவர் எத்தனை முறை உபரி சொற்களை பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்ற குறிப்பை வழங்கச் சொல்வோம். கடைசியில் கூட்டம் எப்படி நடந்தது என்ற பொது மதிப்பீட்டையும் வழங்குவேன். இதுதான் இன்றைய என்னுடைய பொறுப்பின் அங்கம். அவையை மீண்டும் உங்களுக்கு அழைக்கிறேன் மகேந்திரன் அவர்களே. மிக்க நன்றி, மிக்க நன்றி. நம்முடைய பொது மதிப்பீட்டாளர் தன்னுடைய அந்த பணி என்னவென்று சொல்லியிருக்கிறார். இந்த சமயத்தில் ஒரு விருந்தினரும் வந்திருக்கிறார்கள். மாலினி மதிப்பீட்டாளர் வித்யாலட்சுமி என்று நினைக்கிறேன். நல்லது. பேச்சின் மதிப்பீட்டாளர், பொது மதிப்பீட்டாளர் பிறகு மதிப்பீட்டாளர் சொல்லலாம். அதற்கு முன்னாடி நம்முடைய சிறப்பு விருந்தினர் ஒருவர் வந்திருக்கிறார், மாலினி அவர்கள். என்னுடைய அருமை தோழி அவர்கள் டாலஸ் பகுதியில் இருக்கிறார்கள். அவரை பற்றிய அறிமுகம் பிறகு செய்யலாம். நிச்சயமாக இந்த கூட்டத்தில் பிறகு நிச்சயமாக நீங்கள் கலந்து கொண்டதில் மிக்க மகிழ்ச்சி மாலினி அவர்களை. காத்திருங்கள். அடுத்து மதிப்பீட்டாளர் உங்களுடைய பொறுப்பை பற்றி பகிரலாம். அனைவருக்கும் வணக்கம். நான் மதிப்பீட்டாளராக பின்னால் பொது மதிப்பீட்டாளர் அழைக்கும் பொழுது பேச்சை முடித்த பிறகு என்னுடைய பணியை தொடங்குகிறேன். இப்பொழுது நான் இலக்கண ஆசானாக இன்று பொறுப்பேற்றிருப்பதால் அது என்ன பணி, என்ன சொல் என்பதை முதலில் இந்த அவைக்கு நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். இலக்கண ஆசானாக என்னுடைய பணி, எல்லாரும் இலக்கண பிழையின்றி பேசுகின்றார்களா, ஏதாவது பேசும்பொழுது எனக்கு தெரிந்த அளவில் இலக்கண பிழை இருந்ததா என்பதை குறித்து கொண்டு என்னுடைய அறிக்கையில் வெளிப்படுத்துவேன். இன்று பயன்படுத்த வேண்டிய சொல் பூரிப்பு. இந்த சொல்வேந்தர் மன்றத்திற்கு வந்துள்ள உங்கள் அனைவருக்கும் பூரிப்பு இருக்கும் என்று நம்புகிறேன். இன்னும் அதிக பேர் வருவதாக இருந்தால் அவர்கள் பூரிக்கும் நிலை ஏற்பட்டால் வருவார்கள் என்றும் நினைக்கிறேன். எனவே இன்று பயன்படுத்த வேண்டிய சொல் பூரிப்பு. அதையும் ஒவ்வொருவர் எத்தனை முறை சிறப்பாக அல்லது சாதாரணமாக பயன்படுத்தினார்களா இல்லது சிறந்த சொற்பிரயோகம் இருந்தால் அதையும் குறிப்பிட்டு என்னுடைய அறிக்கையில் பொது மதிப்பீட்டாளர் கேட்கும் பொழுது நான் சமர்ப்பிப்பேன். இதுதான் என்னுடைய பணி. மெய்நிகர் மேடை நெறியாளருடையது. மிகச் சிறப்பு வித்யாலட்சுமி அவர்கள் சொல்லும் பொழுதே 5 முறை என்ற சொல்லை குறிப்பிட்டார்கள். இதே போல ஒவ்வொருவரும் எத்தனை முறை உங்களுடைய பேச்சின் ஊடாக அந்த சொல்லை, பூரிப்பு என்ற சொல்லை எல்லோரும் பூரிப்பாக சொல்லும்படி கேட்டுக்கொள்கிறோம். அதை சொல்லும் போதெல்லாம் உங்களுக்கென்று ஒரு கைக்குலுக்கல் போல ஒரு பூங்கொத்து இங்கு கொடுக்கப்படும். எத்தனை பேர் எத்தனை முறை சொல்கிறீர்கள் என்று பார்க்கலாம். அதே போல இலக்கண ஆசானாக அவருடைய பணியையும் பார்க்கிறார். இங்கு எப்படி ஒரு 3 விதமான பகுதி இருக்கிறது என்று சொன்னோமோ அதே போல 2 வகையான மேலான பணிகள் உண்டு. ஒன்று, எப்போதுமே தன்னுடைய கருத்தை பகிர்பவராக வெவ்வேறு அந்த பணிகளின் மூலமாக, பொறுப்புகளின் மூலமாக சொல்பவர்கள். இன்னொருவர் கவனிப்பாளர். அந்த கவனிப்பாளர் என்பதும் எந்த அளவுக்கு பேச்சாளர் மற்ற மதிப்பீட்டாளர் எந்த அளவுக்கு முக்கியமாக பார்க்கிறோமோ அதே போல இந்த கவனிப்பாளரும் எந்த அளவுக்கு நாம் கவனிக்கிறோம், எந்த சொல் எப்படி, என்ன, எத்தனை முறை பதில் அளிக்கிறோம். அதே போல நாம் தெரிந்தோ தெரியாமலோ இந்த இது போன்ற பல சொற்களையும் ஆம் என்கின்ற அது போன்ற ஒரு இடையிட்டு சொல்லையும் நிறைய சேர்க்கும். அதையும் கூட கணக்கெடுக்க இங்கு தயாராக இருக்கிறார்கள். ஆனாலும் பேசுபவர்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். நீங்கள் ஒரு ஆழ் மனதிலிருந்து நீங்கள் பேசுவதை பேசலாம். பேச்சாளர் அறிமுகமாகிவிட்டாது. திருக்குறள் பகிர்வாளரும் அறிமுகமாகிவிட்டார். வேறு யாராவது நேர கணக்கீட்டாளர் உங்களுடைய பொறுப்பை பற்றி பகிரலாம். சொல்வேந்தர் அவைக்கு என்னுடைய வணக்கங்கள். இன்றைய திட்டமிட்ட பேச்சிற்கு 5 முதல் 7 நிமிடங்கள் வழங்கப்படும். கன்னி பேச்சு இல்லை என்று நினைக்கிறேன். திட்டமிட்ட பேச்சு தானே? யாராவது ஒருவர் 5 நிமிடத்தில் பச்சை அட்டையும் 6 நிமிடத்தில் மஞ்சள் அட்டையும் 7 நிமிடத்தில் சிவப்பு அட்டையும் காட்டப்படும். இதுதான் திட்டமிட்ட பேச்சிற்கான காலவரையறை. உடனடி பேச்சிற்கும் காலவரையறை உண்டு. 1 முதல் 2 நிமிடங்கள் வழங்கப்படும். 1 நிமிடத்தில் பச்சை அட்டையும் 1 நிமிடத்தில் மஞ்சள் அட்டையும் 2 நிமிடத்தில் சிவப்பு அட்டையும் காட்டப்படும். இங்கே முக்கியமான ஒரு விதி என்னவென்றால், குறைந்தது நீங்கள் 1 நிமிடம் பேச வேண்டும். அப்படி இருந்தால் மட்டுமே வாக்குக்கு தகுதி பெறுவீர்கள். அடுத்ததாக
உடனடி பேச்சை மதிப்பீடு செய்யும் மதிப்பீட்டாளருக்கும் காலவரையறை உண்டு. மதிப்பீட்டாளருக்கு 2 முதல் 3 நிமிடங்கள் கொடுக்கப்படும். 2 நிமிடத்தில் பச்சை அட்டையும், 2.5 நிமிடத்தில் மஞ்சள் அட்டையும், 3 நிமிடத்தில் சிவப்பு அட்டையும் கொடுக்கப்படும். இதுதான் நேர கணக்கீட்டாளராக இன்று என்னுடைய பணி. நன்றி. மிகச் சிறப்பு, மிகச் சிறப்பு. ஞாலம் கருதினும் கைகோடும், காலம் கருதி இடத்தார் செய்யின். அந்த காலத்தை போற்றுகின்ற வகையில் நம்மளுடைய ஒவ்வொருவருடைய பொறுப்பான பணியும் இங்கு கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படுகிறது என்பதையும் வந்து நம்ம வைத்துக்கொண்டு, அடுத்து வேறு யாராவது உங்களுடைய பணி பொறுப்பை அறிவிக்க இருக்கிறீர்களா? வெற்றி கோப்பை அறிவிப்பாளராக பாகியலட்சுமி அவர்கள் இருக்கிறார். அவர்கள் இன்று ஒரே ஒருவர் தான் வந்து பேசுவதற்கு இருக்கிறார், தயாரிக்கப்பட்ட பேச்சு. ஆனாலும் நீங்கள் உங்களுடைய பொறுப்பு பணியை பற்றி விவரிக்கலாம். நன்றி நெறியாளர் அவர்களே. நான் அதோடு உபரிச்சொல் கணக்கீட்டாளர் பணியினையும் ஏற்றுள்ளேன். அதாவது ஒரு வாக்கியத்தின் இடையே தேவையில்லாத சொற்கள் ஏதேனும் இடையில் வந்தால் அதை கணக்கெடுத்து அறிக்கையாக பின்னர் பொது மதிப்பீட்டாளர் கூறும் பொழுது அழைக்கும் பொழுது நான் என் அறிக்கையை கூறுவேன். பின்பு வெற்றி கோப்பை அறிவிப்பாளர். இன்று ஒரே பேச்சாளர் என்பதால் பேச்சாளருக்கும் மதிப்பீட்டாளருக்கும் வேண்டுமானால் அங்கேயே வெற்றி கோப்பையை கொடுத்து விடலாம். ஆனால் உடனடி பேச்சிற்கு வாக்குகளை எனக்கு தனிச்செய்தியாக அளிக்க வேண்டும் என்பதை கூறிக்கொண்டு மெய்நிகர் மேடையை நெறியாளருக்கு திருப்பி வழங்குகிறேன். மிக்க நன்றி, மிக்க நன்றி பாகியலட்சுமி அவர்களே. இங்கும் கூட தேர்தல் உண்டு. அந்த தேர்தலில் ஒவ்வொரு முறையும் யார் சிறப்பாக பங்களிப்பு செய்கிறார்கள் என்பது நிச்சயமாக வள்ளுவர் சொன்னது போல தோன்றின் புகழோடு தோன்றுக. தோன்றுவது என்பதே சிறப்பு தான். அதை தாண்டி நீங்கள் இன்னும் கூட சிறப்பாக தன்னுடைய பணியை செய்பவர்களுக்கு இங்கு பரிசும் உண்டு என்பதுதான். அதிலிருந்து நாம் முதலில் நம்மளுடைய தயாரிக்கப்பட்ட பேச்சு பகுதிக்கு செல்லலாம். உடனடி பேச்சு நெறியாளர். நன்றி நன்றி அஜித் அவர்களே, சொல்லுங்க சொல்லுங்க. நான் இன்று உடனடி பேச்சு நெறியாளராக செயல்படுகிறேன். கொடுக்கப்படுகின்ற தலைப்புக்கு 1 நிமிடம் முதல் 2 நிமிடம் வரை உங்களுடைய பேச்சை பேசலாம். இன்று என்ன தலைப்பு என்பதை நான் ஆரம்பிக்கும் போது சொல்றேன். நல்லது, நன்றி நன்றி. வாழ்க்கை முழுக்க ஒவ்வொரு முறையும் அடுத்தனுடைய ஆச்சரியம் என்று சொல்வார்கள். அது போல இங்கு இந்த தயாரிக்கப்பட்ட பேச்சு ஒரு வகையில் ஒரு சிறப்பு என்றால், இங்கு உடனடி பேச்சு என்பது மேலும் சிறப்பு. ஏனென்றால் தாம் என்ன பேச போகிறோம் என்பது அவருக்கே தெரியாது. அந்த ஓரிரு வினாடிகளுக்கு முன்பு தான் அந்த தலைப்பு வந்து சொல்லப்படும். அதை மிக சிறப்பாக அஜித் அவர்களுடைய பொறுப்பில் வந்து இருக்கிறது. அவர்கள் அதை வழிநடத்தி செய்வார் என்று சொல்லிக்கொண்டு நாம் நேரடியாக தயாரிக்கப்பட்ட பகுதிக்கு சென்று விடலாம். வேறு யாராவது பொறுப்பு பணியை பகிர்வதற்கு யாராவது இருக்கிறீர்களா? எல்லாரும் சொல்லிவிட்டார் நினைக்கிறேன். நல்லது, நன்றி, மகிழ்ச்சி, சிறப்பு. வருக வருக வருக. இன்றைய 105வது கூட்டம் இதோ இப்போது சிறப்பாக தொடங்கி இருக்கிறது. இந்த முதல் பகுதியாக தயாரிக்கப்பட்ட பேச்சு இன்று நமக்காக வந்து அளிக்க இருப்பவர் பவானி அவர்கள். பவானி அவர்கள் இதற்கு முன்பு நான் அவரை பற்றி நான் குறிப்பு எடுத்து சொல்லியிருக்க வேண்டும். ஆனாலும் பொறுத்துக் கொள்ளுங்கள். அவர் நம்மோடு எப்போது இணைந்தாரோ அப்போதிலிருந்து தம்மை முழுக்க ஈடுபடுத்தி கொண்டு இந்த நம்முடைய செல்வேந்தர் மன்றத்தில் தொடர்ந்து இருந்து வருகிறார். இப்போது அவர் நம்முடைய அந்த ஆபீசர்ஸ் என்று சொல்லப்படுகின்ற அந்த பெரும் பொறுப்பிலும் கூட இருக்கிறார். அந்த அளவு நான் பெரும் மகிழ்வோடு உங்களை வரவேற்கிறோம். உங்களுடைய தலைப்பு, அவர் இன்று பேச இருக்கின்ற தலைப்பு இல்லறத்திலே துறவறம். இது இரண்டுமே இரண்டு சொற்களும் ஒரு முரணாக தோன்றும். ஆனாலும் நானும் கூட உங்களைப் போல பேர் ஆவலோடு இருக்கிறேன். இல்லறத்தில் துறவரம், முரண்பட உடன்படு என்று சொல்வார்கள். இங்கு 2 முரணான சொற்கள் ஒரே அளவில் வந்திருக்கிறது. அவருடைய பேச்சை கேட்க நாமும் ஆவலோடு காத்திருப்போம். பவானி அவர்களே, உங்களுக்கு மேடை. சொல்வேந்தர் மன்றத்துக்கு என்னுடைய வணக்கம். திருவள்ளுவ மாலையில் சங்கப்புலவர் அரசியல் கிழார் பாடின ஒரு பாட்டோட என்னோட பேச்சை தொடங்குறேன். அதுக்கு முன்னாடி அந்த இது வந்து ப்ரெசன்டேஷன் மாஸ்ட்ரி அந்த இதில் வருது. வித்யாலட்சுமி, நான் உங்களுக்கு அப்புறம் சொல்கிறேன் நான் என்ன ப்ராஜெக்ட் அப்படின்னு. அது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தெரில. ஆரம்பிக்கலாங்களா? நிச்சயமா. வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். திருவள்ளுவ மாலையிலிருந்து
ஒரு ஒரு பாட்டோட நாம் இதை ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். பரந்த பொருள் எல்லாம் பாரறிய வேறு தெரிந்து திறந்தொரு சேர சுருங்கிய சொல்லால் விரித்து பொருள் விளங்க சொல்லுதல் வல்லவர் யார் வள்ளுவர் அல்லால் அப்படின்னு அரசியல் கீழால் வியந்து சொல்கிறாரு திருக்குறளை பற்றி. அது எவ்வளோ உண்மை! 2 வரி 7 வார்த்தை, அதில் அவ்வளோ உண்மைகள் புதஞ்சிருக்கு. இல்லறத்தில் துறவு. எல்லாரும் நாம் இங்கே இருக்கிறவங்க எல்லாரும் இல்லறத்தில் இருக்கிறவங்க தான், பயப்படாதீங்க. யாரையும் துறவு போகிறதுக்காக இந்த தலைப்பை எடுக்கலை நான். என்னோட பள்ளி பருவத்தில் திருக்குறள் படித்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் பெருசாக ஈடுபாடு இல்லாமல் தான் எனக்கு இருந்தது. வேறு நம்ம நடைமுறை வாழ்க்கையில் எங்கே நம்ம வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது எங்கே நம்ம அதுவும் இந்த ஊரில் வந்த பிறகு எங்கேருந்து நம்ம திருக்குறள் அடிக்கடி கேட்கறது அதெல்லாம். இந்த தினம் ஒரு திருக்குறள் அந்த மாதிரி கணினி மூலமாக அந்த மாதிரி ஏதாவது ஒரு அமைப்பு இருந்தால் தான் உண்டு. மற்றபடி பெருசாக நான் திருக்குறள் பற்றி அதுக்கப்புறம் நினைக்கவே இல்லைன்னு கூட நினைக்கலாம். அப்புறம் இப்போ ஒரு சமீப காலமாக உள்ளந்தோறும் வள்ளுவம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு மூலமாக வாட்ஸ்அப்புங்கிற கணினி மூலமாக வர அந்த திருக்குறள் படிக்கும்போது தான் இவ்வளவு அடங்கியிருக்கா அப்படின்னு நானே வியந்து அதை இன்னும் கொஞ்சம் ஈடுபாடோடு அதை தெரிஞ்சுக்க ஆரம்பித்தேன். ஒரு குறளை வச்சே 4 நாளைக்கு 10 நிமிஷம் பேசுகிற மாதிரி அதெல்லாம் நான் கேட்டிருக்கேன் அந்த அமைப்பு மூலமாக. தேனி மாவட்டத்தில் இருக்கிற ஒரு அமைப்பு தான் இதை நடத்துது. ரொம்ப அழகாக அருமையாக அவர் எல்லாத்துக்கும் எல்லா குறளுக்கும் பரிமேலழகர் உரையவே விரித்து பேசுவார். அதில் நான் கற்றுக்கிட்டது அப்புறம் என்னுடைய எண்ணங்களை தான் நான் இன்றைக்கி பகிர்ந்துக்க விரும்புகிறேன். நாம் நம்ம எல்லாருக்கும் தெரியும் திருக்குறள் ஓட அமைப்பு. நான் இன்னைக்கு அறத்துப்பாலில் இருக்கிற இல்லறவியலில் தான் ரொம்பவும் பேசலான் இருக்கேன். அதை கிரகிச்சு அதில் கொடுத்துருக்கிற அந்த உண்மைகள்லாம் படிக்கும்போது நான் ரொம்ப வியந்து போய் இதெல்லாம் ஏன் நமக்கு முன்னாடி தெரியல அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிச்சிருக்கேன் நான். சொல்லப்போனால் நம்ம இந்த மருத்துவக் கல்லூரிக்கெல்லாம் உள்ளே போகணும் அப்படின்னா நுழைவுத் தேர்வு கொடுக்குறாங்கல்ல. என்னை கேட்டால் ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னா நாம் இந்த ஒரு நுழைவுத் தேர்வாக கொடுத்து நீங்கள் அறத்துப்பால் முழுசாக படிச்சுட்டு ஒரு நுழைவுத் தேர்வு ஒன்று எழுதி தேர்ச்சி பெற்ற பிறகு தான் நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கணும்னு போட்டால் கூட தப்பு இல்லைன்னு சொல்வேன் நான். அந்த அளவுக்கு அது அவ்வளோ 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 ஆழமாக என்னென்ன மாதிரி இதெல்லாம் எழுதியிருக்காருங்கிறது ரொம்ப ரொம்ப அதிசயமான ஒன்று. அறத்துப்பாலில் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி பாயிரம்ல கடவுள் வாழ்த்து எல்லாம் சொல்லி வான் சிறப்பு நீத்தார் பெருமை பாடிட்டு அரண் வலியுறுத்தல் பண்ண பிறகு இல்லறவியெல்லாம் கால் எடுத்து வைக்கிறாரு. அறத்தான் வருவதே இன்பம் மற்றெல்லாம் புறத்த புகழும் இல்லை. அறத்தில் வரது தான் இன்பம், அப்படி இல்லைன்னா அது என்ன இன்பமாக இருந்தாலும் அது துன்பமே தரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அதுலேருந்து இல்லறத்தில் அறத்தோடு வாழ்கிற இல்லறம் தான் நல்ல இல்லறம்ங்கிற மாதிரியும் எடுத்துகிட்டு வர மாதிரி வாழ்க்கையில் எடுத்துன்னு வர்றார். இல்வாழ்க்கைக்கு வந்த பிறகு நான் இதுதான் ரொம்ப வியந்து போனேன். 11 பேருக்கு ஒரு இல்வாழ்க்கை பண்ணுறவன் கடமை செய்யணும் அப்படின்னு சொல்கிறார் அவர். இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவர்க்கும் நல்லாற்றில் நின்ற துணை, துறந்தவர்க்கும் துவாதர்க்கும் இறந்தவர்க்கும் இல்வாழ்வான் என்பான் துணை, தென்புலத்தார் தெய்வம் விருந்து ஒக்கல் தான் என்று ஐம்புலத்தார் ஓம்பல் தலை. நம்ம சாஸ்திரத்தில் 4 வகையான ஒரு முறையாக மனித வாழ்க்கையை பிரிச்சிருக்காங்க. மாணவ பருவம், கிரகஸ்தம், வானப்பிரஸ்தம், அப்புறம் துறவு. மாணவ பருவங்கிறது படிக்கிற பருவம். அதில் அவங்களுக்கு எல்லாத்தையும் இல்லறத்தில் இருக்கிறவங்க பண்ணணுங்கிறாங்க. கிரகஸ்தம் அவங்கள தன்னைத்தானே பார்த்துக்கிறது. வானப்பிரஸ்தம்ங்கிறது இல்லறத்தில் இருந்துக்கிட்டே துறவு நோக்கி போகிறவங்க. அதுக்கு துறவுங்கிறது முழுமையாக துறவில் இருக்கிறவங்க. இவங்க எல்லாரையும் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் 11 பேர் வரைக்கும் பார்த்துக்கணும், தன்னையும் உட்பட பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம அது எல்லாத்தையும் போனால் நான் 7 நிமிஷத்துக்கு மேலே போயிடுவேன். இந்த அளவுக்கு இதெல்லாம் இந்த மாதிரி அறமாக அந்த ஒரு மனுஷன் வாழணும் அப்படின்னா அதுக்கு தேவையான வாழ்க்கை துணை நலம் பற்றி பேசுகிறாரு. அப்புறம் மக்கட்பேர், இந்த அன்பு பெருகி மக்கட்பேர் வரும். எந்த இடத்துல எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா எப்படி இந்த இல்லறம் நான் என் குழந்தை, என் புருஷன், என் மனைவி
அப்படின்னு இருக்கிறது எப்படி சமூகத்துக்கு போகணுங்கிறத எவ்வளோ அழகாக எடுத்துன்னு வராரு அதை. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அது. ஏன்னா இப்பெல்லாம் வந்து நாம் அதுவும் இந்த ரொம்ப ரொம்ப நம்ம நம்ம ஆங்கிலத்தில் வந்து நியூக்ளியர் ஃபேமிலி அப்படிம்பாங்க. அதுக்கு என்ன தமிழ் இதுன்னு தெரியல எனக்கு. நான் என் குடும்பம் அப்படியே தானே இருந்துட்டு இருக்கோம். ஸோ அந்த அதை வந்து அவர் அந்த திருக்குறளை வந்து நம்ம வரிசையாக வந்து அந்த வாழ்க்கை துணையில மக்கட்பேறு, அதுக்கப்புறம் விருந்தோம்பல், இனிவை கூறல்னு வரிசையாக பார்க்கும்போது எவ்வளோ அழகாக வந்து அவர் வந்து இதுதான் உன்னுடைய குடும்பம், நீ இவ்வளோ கடமைகளும் செஞ்சிட்டு இருந்தோம், எப்படி சமூகத்துக்கு நீ வந்து நீ உன்னுடைய கடமையை ஆற்றணுங்கிறது எடுத்துன்னு வந்து புறங்கூறாமை, தீவினையச்சம், அடக்கமுடைமை, ஒழுக்கமுடைமை எல்லாம் சொல்லி கடைசியில் ஈகைக்கு எடுத்துட்டு வந்து அப்புறமா புகழில் வந்து நிறுத்துறாரு. இதெல்லாம் பண்ண பிறகுதான் புகழ் வருது அப்படின்னு. இப்போ நான் என்னோட தலைப்புக்கு வரேன். இது நாம் ஒன்று நினச்சிக்குவோம், இப்போ வந்து இந்த ஒருத்தர் வந்து இதெல்லாம் வந்து கடைபிடிச்சு வாழ்கிறாரு அப்படின்னா, என்னை பொறுத்த வரைக்கும் துறவரத்தில் இன்னும் எவ்வளவோ சொல்கிறார். புலான் மறுத்தல், விரதம், தவம் எப்படி பண்ணணும், இந்த ஃபுல்லாக வந்து துறவு எப்போ வரும், அதெல்லாம் வந்து ரொம்ப அழகாக சொல்கிறார் அவர் எல்லாத்தையும். எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த இல்லறத்தில் அவர் சொல்கிற மாதிரி அந்த இல்லறத்தை நாம் வந்து ஒருத்தர் கடைபிடிச்சாங்கன்னாலே நாம் வந்து துறவரமே கூட போக வேணாம். இதுவே இந்த ஊருக்கு இந்த காலகட்டத்தில் இந்த இல்லறத்தை நம்ம பண்ணாலே, என்ன கேட்டால் அந்த துறவரத்தை வந்து நாம் இந்த இல்லறத்துல இருந்தே துறவரத்தை தாண்டி போய் வீடு பேர் அடைஞ்சிடலாம் அப்படிங்கிறது எனக்கு தோணுது. எனக்கு அந்த மாதிரி ஒரு எண்ணம் வந்தது அவர் இதெல்லாம் படிக்கும்போது. ஏன்னா அதுதானே நமக்கு வந்து இல்லறம், துறவரம், வீடு பேருன்னு இதை நம்ம ஆங்கிலத்தில் டபுள் ப்ரொமோஷன்னு சொல்கிற மாதிரி இதை வந்து நாம் துறவரத்தையே மிஞ்சி வீடு பேர் அடைஞ்சிடலாம். இவர் சொல்கிற முறையில் இல்லறத்தை அறத்தோட வழிபட்டு பண்ணோம்னா ஏன் பண்ண முடியாது அப்படின்னு தோணுது. அதனால தான் அந்த தலைப்பு எடுத்தேன். அறத்தான் வருவதே இன்பம், மற்றதெல்லாம் புறத்தும் புகழும் இல்லைன்னு வள்ளுவர் சொன்ன ஒரு வாக்கோட என்னோட பேச்சை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி நன்றி. அறத்தை முன்னிலைப்படுத்துகின்ற வள்ளுவர் அந்த அறம் என்ற சொல்லையே வைத்து கொண்டிருக்கின்ற இரண்டு சொற்களையும் எடுத்து இல்லறம், துறவரம் என்ற மிக பூரிப்பாக வள்ளுவத்தின் மீதான பெரும் பற்றுதலோடு நீங்கள் பகிர்ந்த அருமையான ஒரு உரைக்கு மிக்க நன்றி. எல்லோரும் அவருடைய பேச்சு பற்றிய உங்களுடைய கருத்து இருந்தாலும் கூட மற்றவர்களும் கூட அவருக்கென்று தனி செய்தியை அனுப்பலாம் அல்லது இங்கும் அனுப்பலாம். இங்கு கேட்டுக்கொண்டிருப்பவர்கள் அடுத்ததாக நிச்சயமாக மதிப்பீட்டாளருடைய பேச்சும் இருக்கிறது. ஆனாலும் கூட இங்கு இருக்கின்ற ஒவ்வொருவருமே கவனிப்பாளரும் கூட மதிப்பாட்டாளர்கள் தான் என்பதையும் மனதில் வைத்துக் கொள்ளலாம் என்பதையும் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக ஏனென்றால் அதற்கு நீங்கள் கொடுக்கின்ற அந்த அதை என்ன சொல்றது, பின்னூக்கம் என்று கூட சொல்லலாம். பின்னூட்டம் மட்டுமல்ல, பின் ஊக்கம். ஏனென்றால் அது ஊக்கப்படுத்தும் அவரை. அதே போல அவர் ஏதாவது அவருடைய பேச்சிலிருந்து நீங்கள் கற்றுக்கொண்டதையும் சொல்லலாம், அல்லது வேறு ஏதாவது இப்படி கூட சொல்லியிருக்கலாம் என்பதை கூட சொல்லலாம். அது ஏனென்றால் இங்கு சொல்வேந்தர் மன்றத்தை பொறுத்தவரை எல்லோரும் அந்த பின் ஊட்டத்தை ஏற்றுக்கொள்கின்ற மனநிலையில் தான் எல்லோரும் வருவார்கள் என்பதும் இங்கு வந்து ஒரு சிறப்பு என்ற அந்த நிலையிலிருந்து அடுத்ததாக நாம் தயாரிக்கப்பட்ட பகுதிக்கு சென்று பிறகு மதிப்பீட்டாளர் வச்சுக்கலாம் இல்லையா? நல்லது, நன்றி. இப்போது தயாரிக்கப்பட்ட பேச்சிலிருந்து இன்று ஒரு பேச்சாளர் அவருடைய பார்த்தோம். இப்போது பல பேச்சாளர்கள் நம்மோடு தோன்ற இருக்கிறார்கள். அவரவர்கள் நான் முன்பே சொன்னது போல என்ன பேச போகிறார் என்பது அவருக்கும் தெரியாது, நமக்கும் தெரியாது. அந்த ஆச்சரியங்களை உள்ளடக்கிய இந்த ஒரு அடுத்த நிகழ்வை நமக்கு வழிநடத்த அஜித் அவர்களை சொல்வேந்தர்கள் அனைவருக்கும் மீண்டும் வணக்கம். இன்றைய உடனடி பேச்சு தலைப்பு மொழி, தமிழ் மொழியை பற்றிய கேள்விகள். மொழினாலே ஒரு பூரிப்பு தான். நம்மளுக்கு வந்து தமிழ் மொழின்னு சொல்லும்போது இன்னும் அதிக பூரிப்பு ஏற்படும். இந்த தமிழ் மொழியின் சிறப்பு, அதாவது தமிழ் மொழியில இதெல்லாம் இருக்குப்பா அப்படின்னு ஒரு பூரிப்பு ஏற்படுதுன்னா உங்களுக்கு எந்த ஒரு இதா இருக்கலாம், இலக்கியமா இருக்கலாம், இயல், இசை, நாடகம், ஏதோ அதோட சிறப்பு ஏதோ ஒன்று வந்து உங்களை அதிகமா
இப்படி இருக்கே அப்படின்னு ஒரு பூரிப்பு ஏற்படுத்தணும்னா அது வந்து எதுவாக இருக்கும்? மோகன்ராஜ். தமிழ் என்றாலே பூரிப்பு, ஒத்த வார்த்தை என்றே சொல்லலாம். வாய்ப்புக்கு மிக்க நன்றி. எனக்கு எனது பிள்ளைகளுக்கு தமிழ் பள்ளி அனுப்பி தமிழ் எழுத்துக்களை எழுதச் சொல்லும் போதெல்லாம் ஒரு சங்கடம் இருக்கும். இதனால் என்ன பயன் எனும் அவர் கேள்விக்கு என்னால் தகுந்த பதில் அளிக்க முடியாது. அதற்கு காரணம் இல்லை என்பதல்ல, அவர்களை அதை உணர வைக்க முடியவில்லை என்பதுதான். தமிழ் படிக்கும் போதும் அதை உணரும் போதும், அர்த்தத்தை உணரும் போதும் எனக்குள் இருக்கும் பூரிப்பு என்னால் அவர்களுக்கு எடுத்துச் சொல்ல முடியாது. அவர்களும் அதே பக்கத்திலிருந்து அதை அனுபவித்து ரசித்தால் ஒழிய, எப்படி ஓர் உணவகத்துக்கு சென்று அற்புதமான பண்டத்தை நாம் ரசிக்கும் போது ஓர் உள்ளுணர்வும் பூரிப்பும் ஏற்படுகிறதோ, அதை அடுத்தவர் சுவைத்தால் மட்டுமே அதை அவருக்கு கொண்டு செல்ல முடியும். சொல்லி வார்த்தைகளால் அதை கொண்டு செல்ல முடியாது அல்லவா? அப்படி ஒரு தவிப்பு எனக்குள் இருக்கும். அப்படி பல முறை பல இடங்களில் என்னை மறந்த சூழலுக்கு தமிழ் என்னை தள்ளி இருக்கிறது. உதாரணமாக ஒன்றை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். எப்போதோ கேட்ட பாடல், பொங்கு கனங்குழை மண்டிய கண்டை புரண்டு புரண்டாட என்ற ஒரு குற்றால குறவஞ்சி பாடல் உங்களுக்கு ஞாபகம் வரும். இதெல்லாம் மனப்பாட பகுதியாக செய்யுளாக படிக்கும் போது வந்திருக்கும். நீங்கள் அந்த பாடல் வரிகளின் அமைப்பை பார்த்தால் உண்மையிலேயே ஒரு பெண் ஆட்டம் ஆடுவது போன்ற ஒரு பிரம்மையை உங்களுக்குள் உண்டு பண்ணும். பந்து ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு சென்று திரும்பி வருவது போல் ஒரு பாங்கை உண்டு பண்ணும். பொங்கு கணங்குழி மண்டிய கண்டை புரண்டு புரண்டாட, அடுத்த வரி எனக்கு மறந்து விட்டது. இனி இங்கிது கண்டுலகென்படும் என்படும் என்றிடை திண்டாட மலர் பங்கைய மங்கை மசந்த சவுந்தரி வந்து பயின்றாளே. ஆக ஒரு இசையை ரசிப்பதற்கு பல தளங்களில் இருந்து பார்க்கலாம், ஒரு பாட்டை ரசிப்பதற்கு பல தளங்களில் இருந்து பார்க்கலாம். அதுபோல தமிழ் மொழியை ரசிப்பதற்கும் நீங்கள் அதே வார்த்தை என்றாலும் அதை பல தளங்களில் இருந்து பார்க்கலாம். உங்களுக்கு எந்த புலமை இருக்கிறதோ அது அந்த அளவுக்கு அதை ரசிக்க முடியும் என்று தோன்றுகிறது. தமிழ் என்றாலே பூரிப்பு, தமிழ் எது செய்தாலும் பூரிப்பு, தமிழே பூரிப்பு என்று வாய்ப்பளித்து மிக நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. நன்றி. அருமையான பதில். தமிழ் என்றாலே பூரிப்பு. அடுத்து தமிழன். தமிழனுக்கு பல பெருமைகள் இருக்கு. தமிழன்னா இதுதான், வீரமா, அவனோட அறிவா, ஏதோ ஒரு இது பெருமையா நம்ம சொல்லணும்னா எதை சொல்லுவீங்க? ஜேபி. நன்றி அஜித் அவர்களே. தமிழனுக்கு வீரமா, திறமையா, இல்லது விடாமுயற்சியா, அல்லது எதையும் எதிர்கொள்ளும் திறனா, எது வேணாலும் சொல்லலாம். தமிழர்கள் என்று சொல்லும் போதே ஒரு பெருமையும் பூரிப்பும் ஒரு திமிரும் கூட வருகிறது என்று சொல்வேன். நான் தமிழன்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் தான் வரும். மற்றவர்களுடன் இங்கு அமெரிக்கா வந்தவுடன் மற்ற மாநிலத்து மக்கள், மற்ற நாட்டு மக்கள் அவர்களுடைய கலந்து உரையாடும் பொழுதும் அவர்களுடன் சேர்ந்து பணியாற்றும் பொழுதும் நம்ம தமிழர்கள் என்று சொல்லும்போது கொஞ்சம் வித்தியாசப்படுத்தி, கொஞ்சம் தனித்தன்மையுடன் இருப்பவர்களாக நான் பார்க்கிறேன். எல்லா இடங்களிலும் ஒரு பேச்சு மொழியாக இருக்கட்டும், ஒரு செயல் திறனாக இருக்கட்டும், ஆகியவற்றால் அனைத்திலுமே தமிழர்கள் மற்றவர்களோட கொஞ்சம் மேம்பட்டும் வித்தியாசப்பட்டும் அவருடைய தனித்திறமை எப்போதும் கொண்டு வருபவர்களாக இருப்பார்கள். அதை நான் என்னுடைய வேலையிலும், நான் தமிழ் பள்ளிகளிலும் நான் நிறைய பார்த்திருக்கிறேன். தமிழர்கள் உதாரணம் சொல்ல வேண்டுமென்றால் தமிழர்கள் நிறைய பொறுப்புகளில் மிக உயர் பதவிகளில் அமெரிக்கா, ஈவன் இந்தியாவில் மட்டும் அமெரிக்காவிலும் இருக்கிறார்கள். உதாரணத்துக்கு சொல்ல வேண்டுமென்றால் சுந்தர் பிச்சை போன்றவர்களை சொல்லலாம். அப்படிப்பட்டவர்கள்லாம் பார்க்கும்போது தமிழன் என்ற பெருமையும் ஒரு திமிரும் எனக்கு எப்போதுமே உண்டு. நன்றி. நன்றி. தமிழன்னாலே பெருமை தான், பூரிப்பு தான் அப்படின்ட்டு இருக்கீங்க. அடுத்த கேள்வி, தமிழ் மொழியில பார்த்தீங்கன்னா நிறைய கவிஞர்கள், ஆனா எப்பவுமே நம்ம வள்ளுவரை பேசுறோம், பாரதியாரை பேசுறோம், பாரதிதாசனை பேசுறோம், ஒரு சில ஔவையாரை பேசுறோம். அதையும் தாண்டி
இந்த கவிஞர்கள் எல்லாம் நம்ம அடுத்த தலைமுறைக்கு ஏன் எடுத்துட்டு போகல? இவங்களெல்லாம் எடுத்துட்டு போகணும் அப்படின்னு நினைக்கிற ஏதாவது ஒரு கவிஞர், புலவர் இருக்காங்களா? அனிதா. சொல்வேந்தர் அவைக்கு என்னுடைய வணக்கங்கள். ஒரு நிமிடம் இருங்க. காளமேக புலவரை பற்றி உங்களுக்கெல்லாம் தெரியுமான்னு எனக்கு தெரியல. அவர் வந்து எப்பயுமே என்னன்னா, இரட்டிற மொழிதல்னு ஒன்று இருக்கும். ஒரு இது சொல்லும் போதே இன்னொன்று சொல்கிற மாதிரி. அதே போல் ஒரு பொருள் இன்னொரு பொருளையும் தர மாதிரி இருக்கும். அந்த மாதிரி நிறைய அவர் பாடியிருப்பார். அந்த காலத்தில் வந்து சிவன் கும்பிட்றவங்களுக்கும் பெருமாள் கும்பிட்றவங்களுக்கும் ஒரு சண்டை இருக்கும்போது அந்த சண்டைக்கு ஒரே பாடல் சிவனையும் குறிக்கிற மாதிரி, ஒரே பாடல் பெருமாளையும் குறிக்கிற மாதிரி பாடியிருப்பார். அதெல்லாம் அவருடைய காளமேக புலவருடைய பெரும் பேராக நம்ம பார்க்கலாம். அவருடைய பாடல்கள் எல்லாமுமே அப்படி தான் இருக்கும். ஒரு அர்த்தத்திற்குள் இன்னொரு அர்த்தம் இருக்க மாதிரி இருக்கும். அவர் அந்த கீவாஜா அவர்களுடைய ஸ்லேடைகள் பற்றி நான் வந்து தவம் வாரம் மின்னிதழ் எழுதிட்டு இருக்கும்போது பாடல்களே ஸ்லேடையாக இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு தேடும்போது காளமேக புலவருடைய பாடல்கள் பூரா தான் கிடச்சிது. அந்த புலவரோட பாடல்கள் நம்மளுடைய குழந்தைங்களுக்கு இன்னும் வந்து நிறைய தெரியணும் அப்படின்னு நான் வந்து ஆசைப்படுறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, வஞ்சப்புகழ்ச்சி அணியை பற்றியும் கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? நம்ம ஔவையார் சொல்லுவாங்க இல்லையா? இப்போ அதியமானுடைய பாசறையிலிருந்து இன்னொரு இடத்துக்கு போகும்போது, எதிரி நாட்டு மன்னன் கூட வந்திருக்கும்போது அவன் சொல்லுவான், அவங்க பாராட்டுவாங்க. அதாவது எதிரி நாட்டு மன்னனை போய் கேவலமாக பேசிட முடியாது. உன்னுடைய வாளெல்லாம், உன்னுடைய போர்க்கள கருவிலாம் எவ்வளோ பளபளன்னு இருக்குது தெரியுமா? எங்கள் அதியமானோடது எப்படி இருக்கும் தெரியுமா? உடஞ்சி கேவலமாக எப்போ பாரு செப்பனிட போகிற மாதிரியே இருக்கும் அப்படின்பாங்க. அது மாதிரி இந்த ஸ்லேடை அதாவது ஸ்லேடை மொழிகளை பேசக்கூடிய இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் அதான் வேணும். நம்ம ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருக்கும்போது, ரொம்ப ஒரு அழுத்தத்தில் இருக்கும்போது நமக்கு என்ன தேவைப்படும்னா, இந்த மாதிரி வஞ்ச புகழ்ச்சி அணி, இரட்டர மொழிதல், ஸ்லேடை கலந்த ஒரு விஷயங்களை நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். இதை தான் வந்து இந்த மாதிரி புலவர்களுடைய பாடல்களை தேடி கொடுக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை. நன்றி. வாய்ப்புக்கு நன்றி. உண்மையான விளக்கம். அடுத்து தமிழ் மொழியில பல இலக்கியங்கள் இருக்கு. ஆனா நம்ம எப்பவுமே அயல்நாட்டுல இங்க இருக்கும்போதும் குழந்தைகளுக்கு திருக்குறளை சொல்லிக் கொடுங்க, ஆத்திச்சூடியை சொல்லிக் கொடுங்க அப்படின்ற இதுலயே தான் நம்ம நின்னுட்டு இருக்கோம். பாரதியார் பாடல்கள். இதுல ஏதாவது ஒரு இலக்கியம் கண்டிப்பா நம்ம அடுத்த தலைமுறைக்கு எடுத்துட்டு போகணும் அப்படின்னு நினைக்கிற ஏதாவது இலக்கியம் இருக்கா? வித்யாலட்சுமி நீங்க சொல்லுங்க. நன்றி உடனடி பேச்சு நெறியாளர் அவர்களே. மிகச்சிறந்த கேள்விதான். ஏனென்றால் திருக்குறள், ஆத்திச்சூடி அதையும் தாண்டி எல்லா ஊரிலும் ஒரு மன்றம் வைத்திருக்கிறார்கள் உலகெங்கும் என்றால் அது கம்பருக்காகத்தான். கம்பன் விழா என்று கொண்டாடாத இடமே கிடையாது. இந்தியாவில் மட்டுமல்ல, அமெரிக்காவில் மட்டுமல்ல, அனைத்து கண்டங்களிலும் இருக்கிறது. அந்த அளவிற்கு ஆழமான ஒரு தமிழ் செறிவும் கருத்தும் நிறைந்தது கம்பராமாயணம். நாமே அதிகம் அதில் மூழ்கவில்லை என்றுதான் சொல்வேன். ஏனென்றால் பள்ளியில் படிக்கும்போது உலகம் யாவையும் தாமுள வாக்களும் அது மட்டும் படித்திருக்கிறோம். ஆனால் அதில் எவ்வளவு ஆழமாக, அதனால்தான் பாரதி சொல்லும்போது கம்பனை போல் வள்ளுவனை போல் என்று அந்த வரிசையை மாற்றி சொன்னான். தமிழுக்கு கதி என்றால் கா என்பது கம்பரையும், தீ என்பது திருவள்ளுவரையும் குறிக்கும். திருவள்ளுவர் காலத்தால் முற்பட்டு இருந்தாலும் பாரதியார் கம்பனை முதலில் வைத்ததற்கு காரணம் அவருடைய கவி சிறப்பு தான். கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவிபாடும் என்று சொல்வார்கள். அந்த கம்பனில் நாம் மூழ்கி கொஞ்சம் சிறிதாவது முத்தெடுத்தால் அதை நாம் நிச்சயம் அடுத்த தலைமுறையினருக்கு நாம் அதன் பெருமையை உணர்த்த முடியும், எடுத்து செல்ல முடியும். சமீபத்தில் ஒரு பாடலை மனப்பாடம் செய்தேன். அதை மட்டும் இங்கே பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இவ்வண்ணம் நிகழ்ந்த வண்ணம் இனி இந்த உலகுக்கெல்லாம் உய்வண்ணம் அன்றி மற்றும் ஓர் துயர் வண்ணம் உருவது உண்டோ? மைவண்ணத்து அரக்கி போரில் மழை வண்ணத்து அண்ணலே, நின் கைவண்ணம் அங்கு கண்டேன், கால் வண்ணம் இங்கு கண்டேன். அதை நான் மனப்பாடம் செய்யும் பொழுதே எனக்கு மனது அதில் அதிகமாக லயித்து, விஸ்வாமித்திரர் எப்படி ராமனுடைய பெருமையில் மூழ்கி உன்னுடைய பெருமையை வெளிக்கொண்டு வந்தால் இந்த உலகிற்கு இனிமேல் தீங்கே வராது, துயரே வராது என்று அற்புதமாக இந்த ஒரு பாடலில் கூறியிருப்பார். 10,000 பாடல்களை முத்தாக அளித்திட்ட அந்த கம்பனை நாம் சிறிதும் படித்து அடுத்த தலைமுறையினருக்கும் எடுத்து செல்ல வேண்டும் என்பது என்னுடைய மனமார்ந்த அவா. மிகச்சிறந்த கேள்வி. எனக்கு இந்த கேள்வியை கேட்டதற்கு அஜித்துக்கு நன்றி.
மெய்நிகர் மேடை உங்களுடையது. அருமையான விளக்கம். ஆனா மொழி ஆர்வலர்களுக்கும் கண்டிப்பாக அந்த யோசனை இருக்கும். ஆனால் சாயம் பூசிவிடக்கூடாது என்பதற்காக எல்லோரும் அதை கடந்து சென்று கொண்டே இருக்கிறோம்னு நினைக்கிறேன். அருமையான பதில். அடுத்து இப்போ பார்த்தீங்கன்னா, அயல்நாட்டுல இருக்கிற தமிழர்கள் அதிக ஈடுபாடோட இருக்கிறாங்க. தமிழ்நாட்டிலும் இதே மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. இந்த அயல்நாட்டுல இருக்கிறவங்களுக்கு அதிக ஈடுபாடு வருவதற்கு என்ன காரணமாக இருக்கும் என்று நினைக்கிறீங்க? மகேந்திரன் அவர்களே. சொல்வேந்தர், நம்முடைய வழிநடத்தினர் உள்ளிட்ட அனைத்து சொல்வேந்தர்களுக்கும் வணக்கம். மிக சிறப்பான ஒரு கேள்வி. எப்போதும் எனக்கு ஒன்று தோன்றும், நம்மளுடைய தமிழகத்தில் இருந்தாலும் அதனுடைய விழுதுகள் எங்கெங்கெல்லாம் இருந்தாலும் கூட வேர் எங்கு இருக்கிறதோ அது நம்மளுடைய பிறந்தகம் என்று சொல்வோம். அந்த பிறந்தகம், தமிழகம், அதே போல நம்மளுடைய நாடு என்கின்ற அதன் மீதான ஒரு ஈர்ப்பு அது வெளியிலிருந்து வருவதில்லை. அந்த ஈர்ப்பில் இருந்து தான் அந்த பரவல் என்பதே இருக்கிறது என்று நினைக்கிறேன். அந்த வகையில் எப்படி இப்போதெல்லாம் முன்பெல்லாம் பெண்கள் மட்டும்தான் அம்மா வீட்டை விட்டு இன்னொரு வீட்டுக்கு போவார்கள். இப்போதெல்லாம் ஆண்கள் நம்ம எல்லாருமே கூட அப்படிதான் வந்திருக்கோம்னு நினைக்கிறேன். ஸோ அந்த வகையில நம்ம எங்கிருந்து வந்தாலும் கூட அம்மா வீடு என்பது சொல்லும் பொழுது ஆங்கிலத்தில் சொல்வார்கள் இல்லையா, மாம் இஸ் வேர் த ஹோம் இஸ் அப்படின்னு சொல்லுவார்கள். அது போல அம்மா எங்கு இருக்கிறார்களோ அங்குதான் அனைத்தும் தஞ்சம். அந்த அளவுக்கு நம்மளுடைய எதை எடுத்து வருகிறோம், எங்கிருந்து வருகிறோம், அந்த வேர் பிடிப்பு எங்கிருந்து இருக்கிறது என்பது, அதை விட்டு எவ்வளவு தொலைவில் இருக்கிறார்களோ செல்கிறார்களோ அப்போதுதான் அவர்களுக்கு இன்னும் கூட ஈர்ப்பு அதிகமாக இருக்கும் என்று சொல்வார்கள். எப்போதுமே ஈர்ப்பு விதியை பொறுத்தவரை அருகில் இருப்பதை ஒட்டிக்கொள்ளும். ஆனால் இந்த ஈர்ப்பு விதி ஒரு வியப்புக்குரிய ஈர்ப்பு விதியாக எவ்வளவு தூரம் செல்கிறோமோ, எவ்வளவு விட்டு விட்டு செல்ல செல்ல தொட்டு தொட்டு அருகில் வருகின்ற அந்த ஒரு கிட்ட வருகின்ற நிலைதான் நமக்கு எல்லோருமே. அதனால் அருகில் இருக்கும் பொழுது அதனுடைய அருமை தெரியாது, தொலைவில் இருந்தால் இன்னும் தெரியும் என்று சொல்வார்கள். அந்த வகையில் நாம் அனைவருமே எப்படி இருந்தாலும் அம்மா பக்கத்துல இருந்தாலும் கொஞ்சம் எல்லாமே இருக்கும்னாலும், ஆனா கொஞ்சம் தொலைவா போயிட்டாங்களா, அம்மா தொலைவா போயிட்டு வந்தாங்கனாலும் சரி, நம்மள வெளில இருந்து வந்தாங்கனாலும் சரி, எப்படா அப்படின்னு இருக்கும். அது போல நமக்கு இருக்கிறது. ஆனாலும் நாம் எங்கு செல்கிறோமோ செல்லுகிடம் எல்லாவற்றையும் வெல்லுமிடமாக ஆக்குகின்ற வகையிலும் நமக்கு இந்த அருந்தமிழ் இருக்கிறது, நம்மளுடைய அன்பு இருக்கிறது, நம்முடைய பண்பு இருக்கிறது என்று சொல்லலாம். நன்றி. அருமையான ஒரு தலைப்பு. அருமையான விளக்கம். அடுத்து ஒரு கற்பனையான கேள்வி. ஒரு நாடு இருக்கிறது, அங்கு தமிழ் மட்டுமே பேசுபவர்கள் இருக்கிறார்கள். அங்கு அதை ஆள உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. தமிழை உலகத்துக்கெல்லாம் கொண்டு செல்ல வேண்டும் என்று ஒரு சட்டம் இயற்ற வேண்டும். உங்கள் நாடு ரொம்ப செழுமையா இருக்கு, நிறைய பேர் நம் நாட்டை தேடி வருகிறார்கள். தமிழை எல்லோரையும் பேச வைக்க வேண்டும். அதற்கு ஒரு வழி, ஒரு சட்டம் இயற்றணும்னா என்ன சட்டம் கொண்டு வருவீர்கள்? பாக்யா அவர்களே. நன்றி அஜித் அவர்களே. இப்பொழுது கைலாசா நாடு உருவானது போல நாம் ஒரு நாட்டை உருவாக்கி, ஆனால் நம் நாடு அப்படிதான் இருந்தது. ஆனால் அதை இப்பொழுது கற்பனையில் பேச வேண்டிய நிலை வந்துவிட்டது என்பது வருந்தத்தக்க ஒன்று. அது மீண்டும் நிறைவேறும் என்பதில் நாம் நெருங்கிக் கொண்டிருக்கிறோம் என்றுதான் சொல்ல வேண்டும். பாரதியார் சொன்னார், தேமதுர தமிழோசை உலகெல்லாம் பரவச் செய்திடல் வேண்டும் அப்படின்னு. அமெரிக்க நாடு மட்டுமல்ல, இப்பொழுது உலகில் இருக்கும் ஒவ்வொரு நாட்டிலும் தமிழ் பள்ளிக்கூடம், தமிழை நாம் பயிற்றுவிக்கிறோம். இப்பொழுது எங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கும் மற்ற மொழி பேசும் இந்தியர்கள் அனைவரும் சொல்வார்கள், நீங்கள் தமிழ் என்றால் உருகுகிறீர்கள், தமிழ் என்றால் ஓடுகிறீர்கள், தமிழ் என்றாலே நீங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து விடுகிறீர்கள். ஆனால் எங்கள் மொழிக்கு அந்த ஒற்றுமை இல்லை, வலிமை இல்லை என்று அவர்கள் மிக நிறைய தடவை வருத்தப்பட்டதுண்டு.
அதனால் நம்மை இப்பொழுது கூட தமிழ் ஒன்றே நம் அனைவரையும் இந்த கணினியில் இணைத்திருக்கும் ஒரு நூலாக இருப்பது தமிழ் மட்டுமே. தமிழன் என்ற உணர்வு இருப்பதால் தான் நம் தமிழைக் கொண்டு பல பரிணாமங்களில் பல நண்பர்களை நாம் சந்திக்கிறோம். நம் உறவினர்களை தவிர நான் சொல்கிறேன். அப்படி ஒரு நாடு உருவாக்கி ஒரு சட்டம் இயற்ற வேண்டும் என்றால், நீங்கள் எங்கள் நாட்டிற்கு வருவதென்றால் தமிழ் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஒரு சட்டம் போதுமே. அது இப்பொழுது வட மாநிலத்திலிருந்து தென் மாநிலங்களுக்கு படையெடுப்பவர்களுக்கு அதை போடலாம். ஆனால் அது நம் கையில் இல்லை என்பதால் ஒரு நாட்டை உருவாக்கி அங்கே போட்டு விடலாம். மிக்க நன்றி இந்த கேள்விக்கு. அருமையான விளக்கம். அடுத்து ஒரு கேள்வி. மொழி நமக்கு நிறைய பண்ணியிருக்கு. தமிழ் மொழிக்கு ஏதோ ஒண்ணு செய்யணும். ஏதாவது ஒரு வகையில செய்யணும் அப்படின்னு ஒரு துடிப்போட, ஒரு பூரிப்போட இருக்கிறீங்கன்னா, என்ன செய்யலாம்னு நினைக்கிறீங்க? பவானி அவர்களே. அருமையான கேள்வி அஜித் அவர்களே. இது கொஞ்சம் கொஞ்சம் பாக்கியா சொன்ன பதிலே தான் எனக்கு கொஞ்சமா தோணுது. அதாவது தமிழ் பள்ளிக்கூடங்கள் வைக்கிறது, நம்மளுடைய தமிழ் ஆர்வம் இது பண்றது. இதெல்லாம் மூலமா தான் ஏன் இப்ப நாம இந்த இந்த ஒரு கூட்டத்துல பேசிட்டு இருக்கோமே, அதுவே நாம ஏதோ பண்றது தான் எனக்கு தோணுது. அது வந்து நம்மளுக்கும் ஒரு மகிழ்ச்சி தருது, ஒரு பூரிப்பு இருக்கு. தமிழ் பேசுறது, தமிழ் இந்த இது 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 இந்த இந்த ஒரு அமைப்பு இருக்கிறதுனால தான் நான் ஒரு ஒரு நேரம் எடுத்து கொஞ்சம் திருக்குறள்லாம் எழுதி ஒரு 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 அமைப்பு எடுத்துட்டு வந்து பண்றோம். ஸோ அதனால இந்த ஒரு அமைப்பே வந்து இந்த டோஸ்ட் மாஸ்டர் பண்றதே வந்து ஒரு நல்ல விஷயம்னு நான் நினைக்கிறேன். இன்னொன்று எனக்கு வந்து எனக்கு ரொம்ப அஹ், என் ஆம், எனக்கு ரொம்ப நெருங்கிய மனசில் ஒன்று இருக்கிறது என்னென்னா, நம்ம வந்து தமிழுக்கு வந்து நம்மளுடைய கொஞ்சம் மதம் சம்மந்தப்பட்டது தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். அது வந்து என்னென்னா, நம்மளுடைய தமிழில் இருக்கிற ஆம், திருமுறைகள் இல்லை நம்மளுடைய நாலாயிரத்து இந்த மாதிரி இதையெல்லாம் வந்து நாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டு வருது அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுது. நம்ம அம்மா அப்பாவுக்கு எங்கள் தாத்தா பாட்டிக்கு தெரிஞ்ச அளவுக்கு எங்கள் அம்மா அப்பாக்கே தெரியல. அவங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு அது அப்புறம் அப்படியே என்னோட இதில் இன்னும் கொஞ்சம் குறையும், இன்னும் பிள்ளைங்களுக்கு குறையும். ஒரு கொஞ்ச நாள் போக போக நம்மளுடைய திருமுறைகள்லாம் வந்து அப்படியே அந்த சைவ சித்தாந்தத்திலேருந்து திருமுறைகள் அதெல்லாம் வந்து அந்த தமிழில் படிக்கிற அந்த ஓதுவார்கள் அவங்களே இப்போல்லாம் சரியாக சொல்கிறது இல்லைங்கிற மாதிரிலாம் நான் கேட்குறேன். நான் ஓதுவார்களே வந்து முழுசாக பாட மாட்டேங்கிறாங்க, மனப்பாடம் பண்ணி பாட மாட்டேங்கிறாங்க அந்த மாதிரிலாம். அது வந்து இன்னும் கொஞ்சம் அதுக்கு ஏதாவது என்னால் பண்ண முடிஞ்சது அப்படின்னா அடுத்த ஒரு இதுக்கு இப்போல்லாம் வந்து சாமி பாட்டு அப்படின்னாலே நாம் யூடியூப்பில் போய் எதையோ ஒன்று போட்டு விட்டு இதோட அம்மன் பாட்டோ இந்த பாட்டோ அந்த மாதிரி பண்ணுற மாதிரி இருக்குது. அதெல்லாம் நான் தப்புன்னு சொல்லலை அந்த பாட்டையெல்லாம். ஆனால் எவ்வளவோ காலம் முன்னாடி அவ்வளோ அழகழகாக முத்து முத்தாக தமிழில் எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க. படித்தாலே அழுக வர மாதிரி பாட்டுகள் அதெல்லாம். அதை வந்து அடுத்த தலைமுறைக்கு அதை எடுத்துகிட்டு போய் அதுக்கு எதாவது பண்ணணும்னு அது முடிஞ்சதுன்னா அது எனக்கு ஒரு பெரும் பாக்கியமாக நினைப்பேன் நான். நன்றி. அடுத்து இறுதி கேள்வி. நம் முன்னோர்கள் என்னடா இப்படியெல்லாம் இருந்திருக்காங்கடான்னு பெருமையா ஒரு பூரிப்படைகிற மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் சொல்ல முடியுமா? மாலினி, நீங்க முயற்சி பண்றீங்களா? மாலினி. சொல்வேந்தர் மன்றமா? வாய்ப்புக்கு ரொம்ப நன்றி. என்ன கேள்விக்கும் ரொம்ப நன்றி. நல்ல கேள்வி. நம் முன்னோர்கள் இப்படி வாழ்ந்திருக்காங்கங்கிறது வந்து இப்படியெல்லாம் வாழ்ந்திருக்காங்கல்ல, அவங்களோட முழுமையான வாழ்க்கை முறை, அவங்களுக்கு இருந்த ஒரு எல்லாமே அவங்களுக்கு அரிதா இருந்தது. ஆனா அவங்க நேரத்தை தகுந்தபடி பயன்படுத்தினாங்க. காலையில பிரம்ம முகூர்த்தத்துல எழுந்து ஒரு கஞ்சி குடிச்சு எளிமையான வாழ்க்கையில உடலுக்கு எல்லா பகுதிகளுக்கும் ஆஹ் உடற்பயிற்சி. அது வந்து உடற்பயிற்சின்னு அது ஒரு தனியா பண்ணாம அவங்களோட வாழ்க்கை முறையிலேயே அது இருந்தது. அதோட வாழ்க்கையில ரொம்ப அமைதி இருந்தது.
அவங்களுக்கு அந்த அமைதி வந்து அந்த ஆழ்ந்த அமைதிங்கிறது வந்து ஆஹ் அந்த அது ஒரு சந்தோஷத்தோட ஒரு உச்சக்கட்டம். ஆக்சுவலி மகிழ்ச்சியோட பூரிப்போட உச்சக்கட்டம் தான் வந்து ஆழ்ந்த அமைதி. ஏன்னா அது நிலையானது. ஒரு அஹ் அவங்களுக்கு வந்து ஒரு சோதனையான காலகட்டங்களோ இல்ல ஒரு அஹ் ஒரு கஷ்டம், பணம் பணத்தேவையோ இல்ல உடல்நல குறைவோ இல்ல வேறொரு மனக்கவலையோ எதுவுமே இல்லாம இருந்திருக்காது. ஆதி காலத்துல இருந்து இனி வரப்போகும் சந்ததியர் வரைக்கும் எல்லாருக்கும் எல்லா விதமான நம்ம எல்லாருமே ஒரு விதத்துல அந்த அர்ஜுனன் மாதிரிதான். ஆஹ் அதே ஆஹ் முடிவெடுக்கும் அஹ் அஹ் முடிவெடுக்க தெரியாம இருக்கிறது, குழப்பங்கள், சந்தேகங்கள், சஞ்சலங்கள் இதெல்லாம் வாழ்க்கையில எல்லாருக்குமே இருந்திருக்கு. அவங்களுக்கும் இருந்திருக்கு. ஆனா அவங்களுக்கு மன திடம் நிறைய இருந்தது. ஐ திங்க் நான் என்ன நினைக்கிறேன்னா, கடவுள் மீதும் ஆஹ் கடவுள் மீதும் வாழ்க்கை இயற்கையின் மீதும் அபார நம்பிக்கை, தன் மீதும் நம்பிக்கை, சக மனிதர்களிடம் ஒரு அன்பு, பேரன்பு, தாராள மனப்பான்மை. கணியன் பூங்குன்றனார் 3000 வருஷம் முன்னாடி சொன்ன யாதும் ஊரே யாவரும் கேளிர் அப்படிங்கிற ஒரு அத வந்து அப் அவங்களோட வாழ்க்கையில, அவங்களோட மனசுல, அவங்களோட குழந்தைங்கள்ட்ட, அவங்க வருங்கால சந்ததி அவங்களால எவ்வளவு முடிஞ்சதோ அவ்வளோ அத கொண்டு வந்திருக்காங்க. அதுதான் நான் நினைக்கிறேன். நன்றி. நன்றி. அருமையான விளக்கம். இயற்கை கடவுளாக அவன் தமிழன் நினைத்தது வரை இயற்கையெல்லாம் காப்பாற்றப்பட்டது. அது எப்போ மூட நம்பிக்கைன்னு சொல்ல ஆரம்பிச்சாங்களோ, இப்போ இயற்கையெல்லாம் அழிச்சிட்டு இருக்காங்க. ஸோ அது ஒரு நல்ல நன்றி. இப்போது நேர கண்காணிப்பாளர் நேரத்தை நன்றி நன்றி அஜித் அவர்களே. மிக சொல்வேந்தர் அவைக்கு என்னுடைய வணக்கங்கள். இன்றைய நம் சொல்வேந்தரும் மற்றும் விருந்தினராக கலந்து கொண்ட அனைவருமே குறிப்பிட்ட கால வரையறைக்குள் தங்களுடைய உடனடி பேச்சை செய்தது எனக்கு மிக்க பூரிப்பை தருகிறது. மோகன்ராஜ் அவர்கள் 2 நிமிடம் 15 நொடிகளும், ஜேபி அவர்கள் 1 நிமிடம் 50 நொடிகளும், அனிதா 1 நிமிடம் 54 நொடிகளும், வித்யாலட்சுமி அவர்கள் 2 நிமிடம் 18 நொடிகளும், மகேந்திரன் அவர்கள் 2 நிமிடம் 13 நொடிகளும், பாக்யலட்சுமி அவர்கள் 1 நிமிடம் 50 நொடிகளும், பவானி அவர்கள் 2 நிமிடம் 26 நொடிகளும், மாலினி அவர்கள் 2 நிமிடம் 30 நொடிகளும் குறிப்பிட்ட காலவரையறைக்குள் பேசினார்கள். அனைவருமே வாக்குக்கு தகுதி பெறுகிறார்கள். அதனால் உங்களின் வாக்குகளை, அதாவது உடனடி பேச்சில் சிறந்த பேச்சாளராக இன்று பேசிய பேச்சாளரை கருதும் நபரை நீங்கள் தேர்ந்தெடுத்து பாக்யலட்சுமி அவர்களுக்கு தனிச்செய்தியில் அனுப்புமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. இப்போது மேடை நெறியாளரிடம் ஒப்படைக்கிறேன். நன்றி நன்றி நன்றிங்க அஜித் அவர்களே. மிக சிறப்பான, எல்லோருக்கும் ஒரு உணர்வில் ஊடாடிய ஒரு உணர்வை நிச்சயமாக கொடுத்திருக்கிறீர்கள். மொழி பற்றியும், மனிதர்கள் பற்றியும், நாளைய முன்னோர்கள் பற்றியும், இலக்கியம் பற்றியும் என்று பல்வேறு தலைப்புகளில் மிக சிறப்பான ஒரு சிற்றுரை ஒவ்வொருவரும் ஆற்றியிருக்கிறார்கள். நம்முடைய விருந்தினர் உட்பட. மகிழ்ச்சி மகிழ்ச்சி, சிறப்பு. இப்போது நம்முடைய தயாரிக்கப்பட்ட பேச்சில் இருந்து அந்த பேச்சுக்கான ஒரு மதிப்பீட்டை கொடுக்க வருகிறார் வித்யாலட்சுமி அவர்கள். வித்யாலட்சுமி அவர்களே வருக, மதிப்புரையை தருகிறார். நெறியாளர் அவர்களே மன்னிக்க வேண்டும், அதை பொது மதிப்பீட்டாளர் தான் சாதாரணமாக அழைப்பார். அவர் அழைத்த பிறகு தொடங்கட்டுமா? நான் இப்பொழுதே தொடங்க. நல்லது நல்லது, பொறுத்துக் கொள்ளுங்கள். நான் பொது மதிப்பீட்டாளரை அழைத்து விடுகிறேன். அதற்கு முன்பு இந்த நகைச்சுவை பகுதி விடுபட்டு விட்டது. அந்த நகைச்சுவை பகுதியையும் கூட இன்று யார், மோகன்ராஜ் அவர்கள் தான் எடுத்திருக்கிறார். உங்கள் நகைச்சுவையோடு உங்களுடைய பொது மேலாண்மையை நிச்சயமாக பொது மதிப்பீட்டை கொடுங்கள். வருக மோகன்ராஜ் அவர்கள். நன்றி. நினைவூட்டியமைக்கு நன்றி. நன்றி மகேந்திரன் அவர்களே. நல்ல சுவைக்கு முன்னால் நகைச்சுவை வரலாமா என்ற சந்தேகத்தில் இருந்தேன். நல்ல சுவை வேண்டும் என்றால் வித்யாலட்சுமி அவர்களை அழைக்கிறேன், இல்லை என்றால் நகைச்சுவைக்கு போவோம். எப்படி வசதியோ அப்படியே செய்வோம். வித்யாலட்சுமி அவர்களே, உங்களை அழைத்து விட்டபடியால் நீங்கள் உங்கள் மதிப்பீட்டை வழங்கிய பின் நகைச்சுவைக்கு செல்லலாமா? முடிவு உங்களுடையது. சரி, இப்பொழுது பவானி அவர்களின் திட்டமிட்ட பேச்சை மதிப்பீடு செய்ய வித்யாலட்சுமி அவர்கள் வருகிறார்.
நேர கணக்கீட்டாளர் நன்றி. அனைவருக்கும் வணக்கம். பவானி அவர்கள் இன்று எடுத்துக்கொண்ட திட்டப்பணி குறிக்கோளுடன் ஒரு பேச்சை எழுதுதல் என்பதாகும். அவர் இல்லறத்தில் துறவறம் என்ற ஒரு சிறப்பான தலைப்பை எடுத்திருந்தார். அதுவும் எனக்கு பிடித்த திருக்குறளிலிருந்து எடுத்ததால் அந்த தலைப்பே எனக்கு மிகவும் பூரிப்பாக இருந்தது என்றுதான் சொல்ல வேண்டும். தொடக்கமே திருவள்ளுவ மாலையிலிருந்து ஒரு மேற்கோளுடன் காட்டி சொல்லியது மிகவும் சிறப்பு. ஏனென்றால் ஈரடி குறளால் பாரினை அளந்த சீர்மிகு திருக்குறள் அல்லவா. அதுவும் ஒவ்வொரு அதிகாரத்தை அவர் சொன்ன வரிசை முறையை பற்றி அவர் விரிவாக எடுத்து கூறினார். புகழ் எப்படி வரும் என்றால் அதற்கு தகுந்தாற்போல் முன்னால் ஈகை போன்ற நற்குணங்கள் எல்லாம் எல்லாவற்றையும் அனைத்தையும் செய்தால்தான் புகழ் வரும் என்ற அந்த வரிசை முறையின் சிறப்பை பற்றியும் அழகாக கூறினார். இல்லறத்தில் சிறப்பாக செயல்பட்டால் அதுவே துறவரத்திற்கும் மேலாக ஒரு குறள் இருக்கிறது. ஆனால் அந்த குறள் எனக்கு நினைவுக்கு வரவில்லை. அந்த குறளின் பொருள் என்னவென்றால் துறவரம் செய்பவர்களையும் மற்றவர்களையும் அனைவரையும் பேணி காப்பவர்கள் இல்லறத்தார்தான் என்று ஒரு குறள் வரும். அந்த பொருளையும் அவர் சிறப்பாக எடுத்து கூறினார். அவருடைய உடல் மொழி பார்க்க வேண்டுமென்றால் கைகள் உடைய மாற்றம் உடல் மொழி சிறப்பாகவே இருந்தது. பார்த்தவரை இணையத்தில் இந்த கட்டத்தில் பார்த்தவரை உடல் மொழி சிறப்பாக இருந்தது. ஆனால் அவர் இன்னும் கொஞ்சம் குரலில் ஏற்ற இறக்கம் இன்னும் கொஞ்சம் சேர்த்திருக்கலாம். அது அவர் இப்பொழுதுதான் நம்முடைய மன்றத்தில் சேர்ந்து பேச தொடங்கி இருக்கிறார். இன்னும் வரும் காலங்களில் அவருடைய குரல் ஏற்ற இறக்கம் இன்னும் சிறப்படையும் என்ற நம்பிக்கையோடு அந்த ஒரு ஆலோசனையும் நான் அவருக்கு கூற விரும்புகிறேன். அது மட்டுமல்லாது அறத்தை பற்றி அவர் சொன்னது, திருக்குறளை பற்றி திருக்குறள் எடுத்துக்காட்டுகளையும் சொன்னார். அறத்தான் வருவதே இன்பம் மற்றெல்லாம் புறத்த புகழும் இல்ல என்று. அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. திருக்குறளை பற்றி அவர் சொன்னது போல் பேச ஆரம்பித்தால், அதை பற்றி விமர்சனம் செய்தால், நம்முடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டால் அதற்கு நம்முடைய வாழ்நாள் முழுதுமே போதாது என்றுதான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் கல்வி கரையில கற்பவர் நாள் சில என்று நாலடியாரில் வருமே, அதுபோல அந்த திருக்குறளாகிய கடலில் ஒரு சிறிய முத்தை என்று அவர் எடுத்து பகிர்ந்தார். தலைப்பும் சிறப்பு, அவருடைய பேச்சும் சிறப்பு. ஆனால் அவர் அடுத்த முறை நேரத்தை கொஞ்சம் மனதில் கொள்ள வேண்டும். ஏனென்றால் குறளிலேயே சொல்லி இருக்கிறதல்லவா, காலம் அறிதல் அறிவினை என்ப உளவோ கருவியால் காலம் அறிந்து செய்யின். 7 நிமிடங்கள் தான் பேச்சுக்கான நேரம். அவர்கள் அதிகமான கொடுப்பது 30 நொடிகள். அந்த 30 நொடிகளையும் சிறிது தாண்டி விட்டது என்று நினைக்கிறேன். அதனால் அடுத்த முறை பேசும்பொழுது நீங்கள் 7 நிமிடத்திற்கு உங்களுடைய குறிக்கோளை வைத்துக் கொள்ளுங்கள். அது ஒரு 10-15 நொடிகள் அதிகமாகும். என்னுடைய நேரமும் கடக்க இருப்பதால் நான் என்னுடைய உரையை முடிக்கிறேன். மெய்நிகர் மேடை பொது மதிப்பீட்டாளருக்கு நன்றி. நன்றி வித்யாலட்சுமி அவர்களே. மிகச்சிறந்த மதிப்பீடு. அவர்கள் சொன்ன அத்தனை விஷயங்களையும் ஏற்றி வைத்து அதற்கு மேல் தன்னுடைய கருத்துக்களை அருமையாக பொழிந்தார் வித்யாலட்சுமி அவர்கள். மகேந்திரன் அழைத்தது போல் நகைச்சுவையை நாம் விட்டுவிட்டோம், இனி வரப்போவதில்லை என்று நினைத்தேன். அவருக்கு அது நினைவில் வந்துவிட்டது போல என்னால் முடிந்த ஏதோ ஒரு சுவையை இங்கே தர முயற்சிக்கிறேன். பூரிப்பு என்பது இன்று கொடுக்கப்பட்ட வார்த்தை. பூரிப்பு உங்களுக்கு வர வேண்டும் என்றால் ஹாஸ்யம் அவசியம். அந்த ஹாஸ்யத்தை எடுத்து வர முயற்சிப்போம். எங்கெல்லாம் நகைச்சுவை அதிகமாக இருக்கும் என்று நமக்கே தெரியும். மிக பிரசித்தி பெற்றது வகுப்பறைகள். மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் இடையிலான உரையாடல் எப்போதுமே ஒருவருக்கு நகைச்சுவையாகவும் இன்னொருத்தருக்கு நல்ல சுவை இல்லாததாகவும் இருக்கும் என்பது நமக்கெல்லாம் தெரியும். அப்படி நடந்த உரையாடல்களை கோர்த்து சொல்ல முயற்சிக்கிறேன். இங்கே ஒரு மாணவன் பள்ளிக்குள் நுழைகிறான். 7:30க்கு பள்ளி ஆரம்பிச்சப்பவும் நீ வர்றதில்ல, இப்ப 8:15 ஆரம்பிக்கிறப்பவும் நீ வர்றதில்ல, என்னதாண்டா உனக்கு பிரச்சனை? ஐயா, பிரச்சனை எனக்கு இல்ல, நீங்க வைக்கிற நேரமெல்லாம் தப்பு. ஏண்டா அதுல என்ன பிரச்சனை? 8:15ங்கிறது தமிழ்ல அவ நேரத்துல பள்ளி ஆரம்பிச்சா எவனாவது வருவானா ஐயா? அப்ப 7:30க்கு என்னடா பிரச்சனை? 7:30 அதை விட பிரசித்தி பெற்றது. 7:30க்கு யாராவது ஆரம்பிப்பாங்களா எதையாவது? ஓ, இப்போ உனக்கு நேரம் தான் பிரச்சனையா? நேரத்தை மாதிரிதான் நீ சரியா வந்துருவியா? ஆமா ஐயா, அதான் பிரச்சனை. சரி வா, உள்ள வந்து தோல. சரி, வீட்டு பாடம்லாம் முடிச்சிட்டீங்களா? அதே பையன் சொல்றான், ஐயா நான் வீட்டு பாடம்லாம் முடிச்சிட்டேன் ஐயா, ஆனா அது வீட்லயே வச்சிருக்கிறேன் ஐயா, எடுத்துட்டு வரல. வீட்டு பாடத்தை தான் வீட்டுல வச்சிருக்கிற,
சரி, மூளையாவது வீட்டுல வைக்காம பத்திரமா எடுத்துட்டு வந்திருக்கிறியா? அது நீங்க கேட்கிற கேள்வியை பொறுத்து இருக்குது ஐயா. சரி வா, நேற்றுக்கு நடத்த நல்ல பாடம். உலக வரைபடத்தை பார்த்து இந்தியா எங்க இருக்குதுன்னு காமி பார்க்கலாம். ஐயோ, என்னால முடியுது ஐயா. என்ன வேணா சொல்லுங்க, இந்தியாவை காட்டி கொடுக்கறது மட்டும் என்னால முடியவே முடியாது. என்ன தேசப்பற்றுடா உனக்கு. சரி, இதுல உனக்கு டில்லி எங்க இருக்குதுன்னு தெரியுதா பாரு. தெரியலையா? ஏறா, மேஜ மேல ஏறி நில்லு. மேஜ மேல ஏறி நின்று பையன் கேட்கறான், ஐயா ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம்? ஐயா மேல ஏறினா தில்லி தெரியும், நீங்க ஒன்னும் தெரியலையே ஐயா. உன்னெல்லாம் வச்சுக்கிட்டு வகுப்புல எப்படிடா பாடம் எடுக்கிறது இப்படின்னு கத்த ஆரம்பிக்கிறாரு. இதுக்கெல்லாம் நீங்க யோசிச்சு இப்படி கேள்வி கேட்பீங்களா, இல்ல உங்களுக்கு இது இயற்கையாவே வருதா? ஐயா நாங்க வேணா எல்லாரும் ஒரு கேள்வி கேட்கட்டுமா ஐயா? சரி, பாடம் தான் நடத்த போறது இல்ல, இதையாவது நடத்துவோம். சரி கேளுங்க ஐயா. நீங்க பார்த்திருப்பீங்க, இந்த வர்ணம் அடிக்கிறோம்ல, எப்போ வர்ணம் அடிச்சாலும் சவுத்துல வச்ச உடனே அது அழுதுகிட்டே இருக்கும், பார்த்துருக்கீங்களா? ஆமா, ஏன்டா அழுது? என்ன ஐயா இது கூட தெரியலையா? வர்ணத்தை அடிச்சா அழுமா இல்லையா? வர்ணம் அடிக்கிறோம்ல, அடிச்சா அழத்தானே செய்யும். ஐயோ அப்பா, உனக்கு மட்டும்தானா இப்படி, இல்ல உன் பக்கத்துல உட்காந்துருக்கவங்க எல்லாமே இப்படிதானா? நிறைய பேர் இருக்கிறாங்க ஐயா, ஒருத்தர் ஒண்ணு கேட்பாங்க. சரி, அடுத்து நீ என்னடா கேட்க போற? நீங்க என்ன கேள்வி கேட்கறீங்க, நான் உங்களை கேள்வி கேட்கிறோம். உங்களுக்கு ரெட் ஃபோர்ட் எங்க இருக்குதுன்னு தெரியுமா? அது டெல்லியில இருக்கு. தாஜ்மஹால் எங்க இருக்குதுன்னு தெரியுமா? அது ஆக்ரால இருக்குது. சார்மினார் எங்க இருக்குதுன்னு தெரியுமா? அது ஹைதராபாத்ல இருக்குது. இல்லையா, அது உங்க பாக்கெட்ல இருக்குது. பார்க்க வேண்டியது எதையும் பார்க்க மாட்டீங்க, பார்க்க கூடாததெல்லாம் சரியா பார்ப்பீங்க. உங்களுக்கெல்லாம் பாடம் நடத்த என்னால முடியாதப்பா, மணி வேற அடிச்சிருச்சு, நான் கிளம்புறேன் அப்படின்னு வாத்தியார் வெளியே போயிடுறார். இதுதான் இன்றைய நகைச்சுவை திரட்டு. வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. நகைச்சுவையை தொடர்ந்து இன்றைய பொறுப்புகளை ஏற்றிருக்கும் ஒவ்வொருவரையும் அழைத்து அவர்களின் கணக்கீட்டை கேட்போம். முதலில் வித்யாலட்சுமி அவர்கள் இன்று இலக்கண ஆசானாக பொறுப்பேற்றிருக்கிறார். இன்றைய பேச்சில் எத்தனை முறை ஆங்கில வார்த்தைகள் அல்லது ஒவ்வாத தகாத வார்த்தைகளை பயன்படுத்தி இருக்கிறார்கள், அல்லது ரசனை மிகுந்த வார்த்தைகளை, செழிப்பான எடுத்துச் சொல்ல வேண்டிய வார்த்தைகளையும் எவரவர் பயன்படுத்தி இருந்தார்கள் என்றும், அவர் சொன்ன வார்த்தையை பூரிப்பை எத்தனை பேர் பூரிப்போடு உபயோகப்படுத்தி இருக்கிறார்கள் என்பதையும் சொல்ல வருகிறார். பாருங்கள் வித்யாலட்சுமி அவர்களே, மேடை உங்களுடையது. நன்றி பொது மதிப்பீட்டாளர் அவர்களே. நான் என்ன நினைக்கிறேன் என்றால், பூரிப்பு என்ற சொல் எல்லோருக்கும் பிடித்தது போல இருக்கிறது. அதனால் அதிக முறை பயன்படுத்தினார்கள். இன்று அதில் தனியாக வெட்டுக்கோப்பையை அடித்துச் செல்பவர் அஜித் 6 முறை பயன்படுத்தினார். நான் 5 முறை பயன்படுத்தினதாக மகேந்திரன் சொன்னார், எனக்கு நினைவில்லை. நான் அதையே சொல்லி சொல்லி எத்தனை முறை வேண்டுமானாலும் பயன்படுத்தி விடுவேன். மகேந்திரன் 4 முறையும், மோகன்ராஜ் அவரும் 6 முறை பயன்படுத்தி இருக்கிறார். எனவே அஜித்தும் மோகன்ராஜ் அவர்களும் 2 பேருமே அதிக முறை பயன்படுத்தி இருக்கிறார்கள். ஜெயபிரகாஷ் 1 முறையும், அனிதா 1 முறையும் பயன்படுத்தினார். இதில் ஒரு சிறப்பு என்னவென்றால், நம்முடைய விருந்தினராக கலந்து கொண்டுள்ள மாலினி அவர்கள் கூட 1 முறை உடனடி பேச்சில் பூரிப்பு என்ற சொல்லை பயன்படுத்தினார். இன்று இலக்கண பிழை என்று எதுவும் என்னுடைய காதுகளுக்கு எட்டவில்லை என்று நினைக்கிறேன். இல்லை, நம்முடைய மன்றத்தின் வளர்ச்சியை குறிக்கிறதோ அதற்கான அறிகுறியோ என்று தெரியவில்லை. ஆங்கில சொற்கள் என்று குறிப்பிட்டால் ஜெயபிரகாஷ் ஈவன் என்று சொன்னார். பவானி அவர்கள் நியூக்ளியர் ஃபேமிலி என்பதற்கு வார்த்தை தமிழில் தெரியவில்லை என்றார். மாலினி அவர்கள் ஒரு ஆங்கில சொல்லை பயன்படுத்தினார். மற்றபடி ஆங்கில சொற்கள் வேறு யாரும் பயன்படுத்தியிருந்தால், மனசாட்சி உங்களை உறுத்தினால் நீங்களே சொல்லிவிடுங்கள். மற்றபடி அந்த அறிக்கையில் நான் எழுத தவறிவிட்டு விட்டேனோ என்னவோ தெரியவில்லை, அவ்வளவுதான். ஆனால் ஆங்கில சொற்கள் நிரம்ப குறைந்துள்ளது என்றுதான் சொல்ல வேண்டும். இன்றைய இலக்கண ஆசானாக இதுவே என்னுடைய பணி, இதுவே என்னுடைய அறிக்கை. மெய்நிகர் மேடை பொது மதிப்பீட்டாளர்கள். நன்றி வித்யாலட்சுமி அவர்களே. இனி ஒவ்வொரு முறையும் இலக்கண ஆசானோடு நாம் நமக்கு தெரியாத ஒரு ஆசானையும் உள்ளுக்குள் வைத்திருப்போம். நமது மனசாட்சியும் வந்து அவ்வப்போது பதில் சொல்லும் என்று சொல்லிக்கொண்டு, அடுத்து உபரி சொற்கள். இந்த மன்றமே, சொல்வேந்தர் மன்றமே, நமது புலமையை அதிகப்படுத்துவதற்கும் ஒரு வார்த்தைக்கும் இன்னொரு வார்த்தைக்கும் இடையே இருக்கும் அந்த நேரத்தை நிரப்ப இழுத்து பிடிக்க ஆக்களையும் ஊக்களையும் போடுவதை தவிர்க்க வேண்டும் என்பதுதான். அது மிகச்சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. இங்கும் சரி, இங்கு இருப்பவர்கள் வெளியில் பேசும்போதும் சரி, அந்த உரையாடலில்
ஆக்கலும் ஊக்கலும் இல்லவே இல்லை என்பது மிகச்சிறந்த விஷயம். இன்றைய பேச்சில் அத்தகைய உபரி சொற்கள் எத்தனை இருந்தது என்பதை கணக்கிட்டு சொல்ல கவுண்டர் பாக்யலட்சுமி அவர்கள் வருகிறார். வாருங்கள் பாக்யலட்சுமி அவர்களே. மிக்க நன்றி மோகன்ராஜ் அவர்களே. மகேந்திரன் ஒரு 3-4 முறை அவர் பேசும் பொழுதே கொஞ்சம் மெதுவாக பேசுவதால் எங்கே சொல்கிறார், எங்கே மெதுவாக செல்கிறார் என்பதை கணிக்க கொஞ்சம் கடினமாகத்தான் இருந்தது. அதனால் ஒரு 3 முறை என்று நான் எழுதி வைத்திருக்கிறேன், அதிகம் கணித்து. மோகன்ராஜ் அவர்கள் போகும் வேகத்திற்கு கூட இடையில் வருவதில்லை, அதனால் அவரிடம் எதுவும் இல்லை. ஜெயப்பிரகாஷ் அவர்கள் ஒரு 3 முறை என்ற சொல்லை தேவையில்லாத இடத்தில் உபயோகித்தார். பவானி அவர்கள் என்று ஒரு 5-6 முறை உபயோகித்தார். இன்று அவர் 7 நிமிடம் பேசியதில் நிறைய தேறியது என்றே சொல்லலாம். நிறைய முறை சோ இந்த வார்த்தையெல்லாம் தேவையில்லாத இடங்களில் புகுத்தினார். இப்பொழுது என்னுடைய கணக்கிலும் ஒன்று வந்துவிட்டது. வித்யாலட்சுமி எதுவும் இல்லை. அனிதா ஒரே ஒரு முறை என்று சொன்னார். இதுவே அஜித் அவர்களிடம் நான் பெரியதாக எதுவும் கணக்கில் கொள்ளவில்லை. ஏனென்றால் அவர் மெதுவாக பேசுவதால் அது அந்த வார்த்தையோடு சேர்ந்து விடுகிறதா என்று தெரியவில்லை. ஆனால் ஆங்காங்கே கொஞ்சம் சிறிது தாமதம் ஏற்பட்டது. இதுவே கவுண்டராக என்னுடைய அறிக்கை என்று. நன்றி. நன்றி பாக்யலட்சுமி அவர்களே. வித்யாலட்சுமி சொன்னது போல் இன்று முதல் நமது விருந்தினர் உறுப்பினர் மகேந்திரன் அவர்கள் மனசாட்சி மகேந்திரன் என்று அழைக்கப்படுவார் என்பதை சொல்லிக்கொண்டு இன்றைய ஒட்டுமொத்த கூட்டமும் எப்படி நடந்தது என்கிற பின்னூட்டத்தையும் வழங்க ஆசைப்படுகிறேன். இன்று கூட்டம் சற்று தாமதமாக ஆரம்பித்தது. 9 மணி ஆகிவிட்டது என்று 9 முறை பாக்யலட்சுமி சொன்ன பின்பும் 9 மணிக்கு ஆரம்பிக்க முடியாமல் போனது வருத்தத்திற்குரியது. இன்று கூட்டத்தின் ஆரம்ப கட்டம் கொஞ்சம் தள்ளி போய்விட்டது என்றே சொல்லலாம். 9:20 வரை நாம் தயாரிக்கப்பட்ட பேச்சின் கட்டத்திற்கு நகரவில்லை என்று நினைக்கிறேன். அது தவிர ஏனைய விஷயங்கள் மிக பிரமாதமாக நடந்தது என்றே சொல்ல வேண்டும். பூரிப்பு நிகழ்ச்சி முழுக்க பரவி இருந்தது. பூரி போன்று பூரித்திருந்தது என்று சொல்ல வேண்டும். அவ்வளவு 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 மகிழ்ச்சியும் ஆரவாரமும் இருந்தது. அதற்கு மிக முக்கிய காரணம் இன்றைய உடனடி பேச்சின் தலைப்புகள் என்று நினைக்கிறேன். அத்துணை பேரும் பேசியது மிக அருமையாக இருந்தது. முதலில் பவானி அவர்கள் பேசிய பேச்சு இல்லறத்தில் துறவறம் மிக அருமையாக இருந்தது. வள்ளுவ மாலையை எடுத்துக்கொண்டு வந்ததும் அந்த மாலையை சூட்டி ஆரம்பித்ததும் எனக்கு மிகவும் பிடித்த விஷயம் என்னவென்றால், வள்ளுவர் கூட வார்த்தையில் தான் அறத்தை சொல்லி இருந்தார். ஆனால் இவர் வாழ்க்கையில் சொல்லி இருந்த விதம் மிக மிக அற்புதம். 2 வார்த்தைகள் என் காதில் வந்து விழுந்தது. இங்கேயே இரு என்ற மொழி எனக்கு காதில் வந்து விழுந்தது. ஆக அவர்கள் அனைவருக்கும், இல்லறத்தில் இருந்த அனைவருக்கும் துறவரத்தை கொடுத்துவிட்டு இந்த நேரம் தமிழுக்குடையது, நான் இங்கு சென்று இதை செய்ய வேண்டும் என்று ஒட்டுமொத்தமாக இருந்த விஷயங்களை ஒதுக்கிவிட்டு அவசர அவசரமாக வந்த பின்னும் தயாரிக்கப்பட்ட பேச்சை தன் பின்திரையிலிருந்து கொண்டு வந்து நம் மனத்திரைக்கு ஒட்ட வைத்த விதம் மிக மிக அற்புதம். அதற்கு அவர்களுக்கு ஒரு தனிச்சிறப்பு வாய்ந்த ஒரு பதக்கத்தை இன்று நாம் தர கடமைப்பட்டிருக்கிறோம். அடுத்து அவர் பேசிய இல்லறத்தில் துறவரமும் மிக சிறந்த ஒரு தலைப்பு. துறவரம் என்பது எங்கோ எல்லோரையும் விட்டுவிட்டு எல்லோரையும் துறந்து விட்டு தனியாக போய் ஒரு வாழ்க்கையை நடத்தி இறைவனை அடைவது என்றல்லாமல், இறைவனை சந்திக்க நீங்கள் செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் துறவரம் தான். நீங்கள் அதை இல்லறத்திலிருந்தே செய்யலாம் என்று மிகச் சிறப்பாக சொல்லியிருந்தார். மாணவ பருவம், கிரகஸ்தம், வானப்பிரஸ்தம், துறவரம் என்று 4ஆக பிரிக்க சொன்னார். எங்கள் தலைவர் 8ஆக பிரிக்க சொல்லியிருக்கிறார். நீங்கள் 4ஆக பிரிக்க சொல்கிறீர்கள். எத்தனையாக பிரிக்க வேண்டுமோ பிரிப்போம். ஆனால் பிரித்து வாழ்வது மாலினி சொன்ன ஒருங்கிணைந்த வாழ்வுக்கு எதிராக இருக்கிறது. ஆனால் உங்களின் வள்ளுவமும் நீங்கள் எடுத்து வந்த தலைப்பும் சொன்ன விதமும் மிக மிக அருமையாக இருந்தது. அதற்கு பின்னூட்டம் அளித்த வித்யாலட்சுமி அவர்கள், நீங்கள் வள்ளுவத்தை அழைத்து வந்தீர்கள், அவர் விட்டு போன வள்ளுவரையும் அழைத்து வந்திருந்தார். மிகச்சிறப்பாக இருந்தது அந்த பின்னூட்டமும். அடுத்து இன்றைய உடனடி பேச்சுக்கான நெறியாளர் அஜித் அவர்கள் மிகச்சிறப்பான தலைப்புகளை தேர்ந்தெடுத்திருந்தார். அதை கோர்த்து தமிழ் எனும் பின்னணியிலும் தமிழ் எனும் தொகுப்பில் வழங்கியது மிகவும் அருமையாக இருந்தது.
தமிழில் எது பெருமை என்று என்னை கேட்டிருந்தார். அந்த பறந்து விரிந்த அகாத்திலிருந்து நான் எதை பிடிப்பேன், தமிழ் என்று ஆரம்பிப்பதற்குள்ளவே நேரம் முடித்து விட்டது. அடுத்து தமிழனை பற்றி கேட்டவுடன் திமிரோடு எழுந்து வந்தார் ஜேபி. திமிரனும் வார்த்தையை மிக அழகாக பிரயோகப்படுத்த முடியுமா என்று நினைக்கலாம். ஆனால் இங்கு மிக அருமையாக பிரயோகப்படுத்தப்பட்டிருந்தது. ஜேபி அவர்கள் பேசிய வார்த்தையிலும் திமிர் இருந்தது, அவரின் பாணியிலும் திமிர் இருந்தது, அவரின் முகத்திலும் திமிர் இருந்தது. ஒட்டுமொத்தமாக அந்த தமிழ் நிமிர்ந்து நின்றது என்றே சொல்ல வேண்டும். மிக அருமையாக இருந்தது. அனிதா அவர்கள் ஏதோ அவர்களுக்கு தலைப்பு முன்கூட்டியே தெரிந்தது போல் புலவரை பற்றி சொன்னவுடன் இரட்டுற மொழிதலை இழுத்து வந்தார். காலமேக புலவர் காணாமல் போனார். அவரின் வார்த்தைகள் தெரித்தது, பட்டு தெரித்தது. உயர்வினதிர்ச்சிக்கு போனார். அவர் சென்ற இடம் தமிழில் நீங்கள் விட்டு வைத்த ஓட்டைகள் எல்லாம் அடைத்து வந்தது போல் இருந்தது. மிக அருமையான பேச்சாக அமைந்தது. அடுத்து மிகச்சரியான தலைப்பு, இலக்கியத்தை வித்யாலட்சுமியிடம் கொடுத்திருக்கவே கூடாது, மறந்தும் செய்யக்கூடாத விஷயத்தை அஜித் செய்தார். கம்பனுக்கு விழாவே எடுத்தார் வித்யாலட்சுமி அவர்கள். கதி என்று கம்பன் திருவள்ளுவரை பின்பற்றதும் மிக அருமையாக இருந்தது. அவர் மிக அருமையான பேச்சாக அமைந்திருந்தது அது. அடுத்து மகேந்திரன் அவர்களுக்கு இருந்த தலைப்பு, நீங்கள் தாயகத்திலிருந்து தள்ளி இருக்கிறீர்கள், ஈர்ப்பேன் அதிகமாக இருக்கிறது. அதற்கு அவர் சொன்ன விளக்கம் மிக அருமையாக இருந்தது. வார்த்தைகள் இப்படி வந்து விழவில்லை. புவி ஈர்ப்பு விசை எப்படி புவியிலிருந்து நீங்கள் தள்ளி செல்ல செல்ல அதிகமாகுமோ, அதுபோல தமிழ் ஈர்ப்பு இசை நீங்கள் தமிழகத்திலிருந்து தள்ளி போக போக அது அதிகமாக இருக்கும் என்று ஒரு மிகப்பெரிய அறிவியல் தத்துவத்தை அழகாக உணர்வுபூர்வமாக எடுத்து முன்வைத்திருந்தார். தாய் இருக்கும் இடமெல்லாம் தாயகம்தான், தமிழ் இருக்கும் இடமெல்லாம் தமிழகம்தான் என்று சொன்னது போல் இருந்தது. மிகச்சிறப்பது. பாக்யலட்சுமி அவர்கள் தமிழ் பேசும் ஒரு நாடு, எனக்கு என்னவோ ஒரு மகிழ்மதி, கைலாசா நினைவுக்கு வரவில்லை, ஏதோ ஒரு மகிழ்மதி நினைவுக்கு வந்திருந்தது. அவர்கள் தேமதுர தமிழ் ஓசையை உலகெல்லாம் பரவச் செய்ய வேண்டும், அவர்கள் பரவச் செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள் என்பதை எப்போதோ யாரோ செய்ய வேண்டும் என்பது போல் இல்லாமல் நான் இப்போது செய்து கொண்டிருக்கிறேன், இங்கே இப்போதே இதை நிகழ்த்தி கொண்டுதான் இருக்கிறோம். பாரதி சொன்னது போல் தமிழை உலக உயரத்திற்கு பிடிக்கிறோம் நாங்கள், இது வளரும் என்று சொல்லியிருந்தார். மிக அருமையாக இருந்தது. பவானி அவர்களை தமிழுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டபோது நாடு உங்களுக்கு என்ன செய்தது என்று நினைப்பதை விட நாட்டுக்கு நீங்கள் என்ன செய்தீர்கள் என்று நினைத்து பாருங்கள் என்று சொல்வார்கள். அதுபோல தமிழ் நமக்கு ஏராளமாக செய்திருக்கிறது, தமிழுக்கு நாம் என்ன செய்திருக்கிறோம் என்ற அற்புதமான கேள்விக்கு திருமறைகளை அடுத்த சந்ததியினருக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும். ஓதுவார்கள் கூட ஓதுவதில்லை என்னும் வழியை மிகச்சிறப்பாக எடுத்துச் சொல்லியிருந்தார். உண்மைதான், எனக்கும் அப்படி ஒரு வழி இருக்கிறது. இடுகுறி பெயர்கள் நிறைந்ததாக தமிழ் அறிவியல் இருக்கிறது. தமிழ் ஒரு உணர்வு மொழியாக மட்டுமே இருக்கிறது. அது உணர்வு மொழியாக மட்டுமல்லாமல் அறிவு மொழியாக என்று மாறுகிறதோ அன்றுதான் அறிவியல் உலகுக்கும் அறிவு உலகுக்கும் தமிழை நாம் எடுத்துச் செல்ல முடியும். ஆக தமிழை அறிவு மொழியாகவும் ஆக்க நாம் முயற்சிக்க வேண்டும் என்பதுதான் அது. ஆனால் திருமுறைகள் கண்டிப்பாக அடுத்த சந்ததியினருக்கு செல்ல வேண்டும். விநாயக சதுர்த்திக்கு கூட நாம் கணினியில் பாட்டு போடும் அவல நிலை குறைய வேண்டும், மாற வேண்டும். உண்மை. எனக்கு அதிசயமாக இருந்தது என்னவென்றால், ஆரம்பிக்கும் போது ஏதோ கவுண்டரில் ஆரம்பிப்பது போல் இருந்தாலும் மாலினி அவர்கள் சரளமாக தமிழ் பேசினார். அந்த தமிழ் சாரலின் சிலிர்ப்பு மெய்சில் இருக்க வைத்தது. அப்படி ஒரு சரளமான தமிழ் பேசும் இயல்புடையவர் போல இருக்கிறது. மிக அருமையாக இருந்தது அவரின் தமிழ். சொன்ன கருத்தும் மைய புள்ளி மிக சிறந்ததாக இருந்தது. அன்றைய தமிழன் ஒருங்கிணைந்து வாழ்ந்தான். வசதிக்காக இன்று நாம் பிரித்து பார்க்கிறோம். இப்போது நாம் நிகழ்ச்சிகளை கூட எப்போது நடக்கிறதோ அப்போது பார்ப்பதில்லையே. நமக்கு எப்போது நேரம் கிடைக்கிறதோ அப்போதுதான் பார்க்கிறோம். தீபாவளி கூட நமக்கு சனிக்கிழமைக்கு தள்ளப்படுகிறது. அப்படி நீங்கள் உங்கள் வசதிக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். இதற்கு முன்னால் இருந்தவர்கள் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்தார்கள். கஞ்சி குடிப்பது காலத்திற்கு சூரியனை பார்த்து குடித்தார்கள். ஒருங்கிணைந்த வாழ்க்கையை வாழ்ந்தார்கள் என்று சொன்னார். வித்யாலட்சுமி சொன்னது போல் அவர்களும் இந்த வார்த்தையை பிரயோகப்படுத்தி இருந்தார். எல்லோரும் வார்த்தையாக பிரயோகப்படுத்தி இருந்தோம். ஆனால் மாலினி அவர்கள் அதற்கு ஆழ்ந்த அமைதியில் பூரிப்பு வரும் என்று ஒரு விளக்கத்தையே கொடுக்க முனைந்திருந்தார். மிக அற்புதம், மிக அருமையாக இருந்தது. ஆக இன்றைய தமிழ் பேச்சுக்கள் அனைத்துமே மழையாய் பொழிந்திருந்தது. அத்தகைய தலைப்புகளை கொண்டு வந்த அஜித் அவர்களுக்கு மிக்க நன்றி. உங்கள் கேள்விகள் தான் இத்தகைய பதில்களை கொண்டு வந்திருக்கிறது. அடுத்து யார் இது போன்ற உடனடி பேச்சை தயாரிக்கிறார்களோ இது போன்ற ஒரு தலைப்பை சிந்தித்து கொண்டு வாருங்கள். அஜித்தை விட அடுத்தபடிக்கு செல்லும் தலைப்புகள் வேண்டும் என்று அவைக்கு வேண்டுகோள் விடுத்து இன்றைய நிகழ்ச்சி மிக அருமையாக நடந்தது. 105வது கூட்டத்தை விட 106வது கூட்டம் அடுத்த கட்டத்திற்கு செல்ல வேண்டும் என்று கூறிக்கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி.
மெய்நிகர் மேடையை மகேந்திரன் அவர்களிடமே ஒப்படைக்கிறேன். வாருங்கள் மகேந்திரன். அருமை, அருமை, அருமை. நமது பொது மதிப்பீட்டாளருக்காகவே நாம் தனி மதிப்பீடு செய்ய வேண்டும் என்பது போல இருக்கிறது. ஒவ்வொரு வரியும் குறிப்பிட்டார், ஒவ்வொரு நிகழ்வையும் குறிப்பிட்டார், ஒவ்வொரு பகுதியையும் குறிப்பிட்டார். அதிலும் கூட ரொம்ப ஒரு நுண்ணிய வகையில் வந்து ஒரு திண்மை சேர்க்கின்ற வகையில் வந்து அவருடைய கவனிப்பு திறன் இருக்கிறது என்பதையும் கூட சொல்லலாம். அதே போல இன்னொருவருடைய பாராட்டும் பொழுது ஒரு பெரிய தாராளமானது வேண்டும் என்று சொல்வார்கள் அல்லவா, அது நிறையவே இருக்கிறது நம்முடைய மோகன்ராஜ் அவர்களுக்கு. நிறைந்த வாழ்த்துக்கள். ஒவ்வொருவரையும் மிக சிறப்பாக பாராட்டினீர்கள். நன்றி, நன்றி, நன்றி. அடுத்ததாக நாம் மிக ஆவலோடு காத்திருந்த யார் அந்த உடனடி பேச்சாளரின் ஆக தேர்வு பெற்றவர் என்பதை அறிவிப்பதற்காக பாகியலட்சுமி அவர்கள். நன்றி. இன்றைய உடனடி பேச்சு வெற்றியாளர் மிக கடும் போட்டிகளுக்கிடையே வித்யாலட்சுமி அவர்கள் கோப்பையை தட்டிச் செல்கிறார். வாழ்த்துக்கள் வித்யா. நன்றி மகேந்திரன். மெய்நிகர் மேடை உங்களது. நன்றி, நன்றி, நன்றி. சிறப்பு, சிறப்பு. இன்றைய நிகழ்வு 105வது நிகழ்வு மிக மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. இப்போது நமது விருந்தினர் நேரம். விருந்தினர் மாலினி அவர்கள் உங்களை பற்றி ஒரு சின்ன ஒரு அறிமுகம் செய்து கொள்ளலாம். மாலினி அவர்கள் இங்கு வர்ஜீனியா பகுதியில், வாஷிங்டன் டிசி பகுதியிலும் இருந்திருக்கிறார். இப்போது டாலஸ் பகுதியில் இருக்கிறார். அவர் நல்ல ஒரு மெடிடேட்டிங் டீச்சருக்கு கூட இந்த ஹார்ட்ஃபுல்னஸ் மெடிடேஷன் அது சார்ந்து, அதே போல் தமிழ் சார்ந்து மற்ற பல்வேறு நிலைகளில் இருக்கிறார். வருக வருக மாலினி. கிட்டத்தட்ட ஒரு 2 மாதங்களாக இருக்கும் அவரை இங்கு அழைத்து வர பேர் ஆர்வத்தோடு இருந்தோம். அவரும் பேர் ஆர்வத்தோடே உடனடியாக ஒவ்வொன்றுக்கும் பதில் சொல்லிக்கொண்டே இருந்தார். இன்று வந்தே விட்டார். மகிழ்ச்சி. நிச்சயமாக உங்களை பற்றியும் அறிமுகப்படுத்திக் கொள்ளுங்கள். இன்றைய கூட்டத்தை பற்றிய உங்களுடைய மதிப்பீட்டையும் சொல்லுங்கள். அதே போல உங்களையும் பேர் ஆர்வத்தோடு உறுப்பினராக நீங்கள் பார்த்துவிட்டு நீங்கள் அது உங்களுடைய முடிவு, ஆனாலும் வந்தால் எங்களுக்கு பெருமகிழ்வு. மாலினி. நன்றி. இதை பற்றி அறிமுகம் செய்து கொள்வதற்கு ஒன்றும் பெரிதாக இல்லை. முன்பு வர்ஜீனியாவில் இருந்திருக்கிறேன், அதற்கு முன்னால் பிலடெல்பியாவில் இருந்திருக்கிறோம், அதற்கு முன்னால் யூகே லண்டனில் இருந்திருக்கிறோம், இப்பொழுது டாலஸில் இருக்கிறோம். 6 வருடங்களுக்கு மேல் ஆகிறது. வர்ஜீனியாவில் இருக்கும் பொழுது திரு மகேந்திரன் அவர்கள் மற்றும் வள்ளுவர் தமிழ் மையம் பள்ளி மூலமாக அறிமுகம், நட்பு தொடர்கிறது. அன்பு நெஞ்சங்கள் எங்கிருந்தாலும் நாம் தொடர்பில் இருக்கிறோம். இறைவனுக்கு நன்றி, குருமார்களுக்கு நன்றி. என்னை டோஸ்ட் மாஸ்டர்ஸ்க்கு என்ன இங்கிலீஷ் தமிழ்ல சொல்வேந்தர் மன்றம். சொல்வேந்தர், சாரி. சொல்வேந்தர்கள் மட்டுமல்ல, சொல்வேங்கைகளும் இங்க இருக்கிறார்கள் உட்பட. ஸோ இந்த மன்றத்திற்கு என்னை அழைப்பு கொடுத்ததற்கு மிக்க நன்றி. ஒரு விஷயம் நன்றாக புரிந்தது. எனக்கு தெரிந்தது ரொம்ப 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 கொஞ்சம் தமிழ். கற்றுக்கொள்ள இன்னும் நிறைய இருக்கிறது, படிக்க நிறைய இருக்கிறது. அதனால ஒவ்வொரு முறையும் வர விருப்பப்படுகிறேன். நல்ல தமிழை கேட்டு கொஞ்சம் என்னுடைய அறிவை மேம்படுத்த விருப்பப்படுகிறேன். நன்றி. அருமை, அருமை, சிறப்பு. இன்றைய கூட்டம் பற்றிய உங்களுடைய பார்வை? மிகவும் அருமையாக இருந்தது. ஒரு நொடி கூட கவனிக்க முடியாம இருக்க முடியல. மிகவும் கூர்ந்து கவனித்து அதோடு நிறைய ஹாஸ்யம், நிறைய நகைச்சுவையும் இருந்தது. நேரம் போனதே தெரியல. அதோடு கூட பவானி அவர்கள் சொன்ன உள்ளம் தோறும் வள்ளுவம்
சுவாமி சித்பவானந்தா ஆசிரம், தேனி ஆசிரமம் சுவாமி ஓம்காரானந்தர் அவர்கள். அவரோடு நல்ல பரிச்சயம். இப்பொழுது அவர் இல்லை, சில வருடங்கள் ஆகிவிட்டது. ஆம், நான் நேரில் அவருடைய கேம்ப் என்று சொல்வார்களே, அதற்கு நிறைய முறை போயிருக்கிறேன். நிறைய முறை அவரை சந்திச்சிருக்கிறேன். 7வது வகுப்பிலிருந்து எனக்கு அவரை தெரியும், எங்கள் குடும்பத்திற்கு. அவர் சொன்ன ஒரு 2 விஷயம், கடவுளை நினை, கடமையை செய், கவலையை விடு. அவர் சொன்ன ஒரு முதல்ல அவர் சொன்னது. ஸோ ரொம்ப சின்ன சின்ன விஷயங்கள், பட் அதை மனதில் கொண்டு நம்ம கடைபிடித்தால் வாழ்க்கை ரொம்ப எளிதா இருக்கு. வாழ்க்கையில நம்ம எதிர்கொள்கிற விஷயங்கள், நம்ம முடிவெடுக்க வேண்டிய தருணங்கள் வரும்பொழுது எது நடந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளும் மனோபாவம் ரொம்ப எளிதாக அமைகிறது. இதை நான் ஒரு உள்முக மாற்றமாக உணர்கிறேன். நமக்கு இது மாதிரி அது ஒன்று ஐ வாண்டட். ஒரே ஒரு ஹாஸ்ய ஜோக் ஞாபகம் வந்தது. பகிர்ந்துக்கலாமா? நேரம் இருக்கா? 2 நிமிஷம், 1 நிமிஷம். ஒரு குருவிடம் ஒரு சீடர் போய் சொல்கிறார் ரொம்ப பெருமையாக, நான் வந்து பகவத்கீதை 18 அத்தியாயங்களும் இங்கிலீஷ்ல சொல்றாரு. அதுதான் அப்பதான் அந்த ஜோக் புரியும். அதுக்கு தமிழ் வந்து நம்ம உள்வாங்கியுள்ளேன். 18 ஐ ஹவ் கான் த்ரூ ஆல் த 18 சாப்டர்ஸ் ஆஃப் பகவத்கீதா சுவாமிஜி அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அந்த குரு கேட்கிறார், யூ ஹவ் கான் த்ரூ all the 18 chapters of Bhagavad Gita, but how many chapters of Bhagavad Gita have gone through you? So it's a ரொம்ப ஆழ்ந்த கேள்வி அது. ஸோ நம்மள்ட்ட ஒரு தன்மை மாற்றமோ செயல்முறையில தினம் நம்மளோட பேச்சுலையோ எண்ணத்துலையோ மாற்றம் வரலைன்னா, நம்ம படிக்கிறதுனாலயோ நம்ம கேட்கறதுனாலயோ அது அங்கதான் நான் பாக்குறேன். ஸோ இன்னைக்கு இந்த சொல்வேந்தர் கூட்டத்துக்கு வந்ததுல எனக்கு வந்து ஆக்சுவலி குறைந்தபட்சம் ஒரு 20 புது வார்த்தைகள், 20 புது புத்தகங்களோ இல்ல இலக்கியங்களோ கவிஞர்களோ பாடல்களோ கூகுள்ல சர்ச் பண்ணி படிக்கிறதுக்கு ஒரு ஆர்வம் உண்டாயிருக்கு. அதுக்கு உங்க எல்லாருக்கும் தனித்தனியா நன்றி. நன்றி. அருமை அருமை அருமை, சிறப்பு. இதை விட வேறு என்ன பின் ஊக்கம் தேவைப்படுகிறது என்றுதான் சொல்ல வேண்டும். அந்த அளவுக்கு, அதுவும் முதல் நாள்லேயே மோகன்ராஜ் அவர்கள் சொன்னது போல பேர் ஆர்வத்தோடு ரொம்ப பெரும் பூரிப்போடு நீங்கள் கலந்து கொண்டதும் ரொம்ப ரொம்ப நிறைவு. அதன் நிறைய பகிர்வுகள். இதிலேயே நீங்கள் நகைச்சுவையாளராகவும் இருந்திருக்கிறீர்கள், மதிப்பீட்டாளராகவும் இருந்திருக்கிறீர்கள், பேச்சாளராகவும் இருந்திருக்கிறீர்கள். ஒரே கல்ல பல மாங்காயின்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி இங்கு இந்த கூட்டம் கூட அப்படித்தான். நம்மளுடைய சொல்வேந்தர் மன்ற கூட்டம் கூட நம்ம பல கூட்டங்கள் கலந்து கொண்டிருப்போம், கலந்து கொண்டிருக்கிறோம், கலந்து கொள்ள போகிறோம். ஆனாலும் கூட இந்த சொல்வேந்தர் கூட்டத்தில் ஒரு சிறப்பு என்னவென்றால், ஒரே கூட்டத்தில் பல கூட்டங்கள். அதுதான். அதே போல ஒரே கூட்டத்தில் பலருடைய பகிர்வுகள், பார்வைகள், இது எல்லாமே ஒரு பெரும் தன்மை. அதே போல ஒவ்வொரு நாளும் கற்றுக்கொள்ளது. ஒவ்வொரு கூட்டத்திலும் நாம் கற்றுக்கொண்டே இருப்போம். எத்தனை ஆண்டுகள் இருந்தாலும் சரி, எத்தனை முறை நாம் கலந்து கொண்டாலும் சரி, புது புது ஒரு அறிவோடும் போவோம். அதே சமயம் நாம் இன்னும் மேம்பட்டு கொண்டே இருப்போம். அதனால்தான் இங்கு டோஸ்ட் செய்யப்படுகிறோம் என்று ஆங்கிலத்தில் சொல்லப்படுவது போல, ஆனால் நல்ல முறையில் அதனுடைய விளைச்சல் இருக்கும் என்பதுதான் நிச்சயமாக பெரும் மகிழ்வு, நிறைவு. இன்றைக்கு ஒரே ஒரு பேச்சாளர், திட்டமிடப்பட்ட பேச்சாளர் என்பதால் இன்று இன்னும் கொஞ்சம் ஆசுவாசமாக பேசினது போல எனக்கு ஒரு எண்ணம் தோன்றியது. ஆனாலும் நாம் இப்போது நேரத்துக்கு வந்துவிட்டோம். மிகுந்த மகிழ்வோடும் நிறைவோடும் இந்த 105வது நிகழ்வை நிறைவு செய்கிறோம். நிச்சயமாக நீங்கள் இங்கு யூபி மெம்பர்ஷிப் என்று உறுப்பினர் பதிவுக்காகவும் இருக்கிறார். அவரை ஒரு முறையா என்று சொல்ல முடியுமா? பொறுத்து கொள்ளுங்கள். அவர் தொடர்பு கொள்ள வேண்டிய, அல்லது என்னையும் கூட தொடர்பு கொள்ளுங்கள், என்னையால் மற்றவர்களையும் தொடர்பு கொள்ளுங்கள். நாங்கள் அதை
அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்கிறோம். அதற்கான முறை மகிழ்வு நீங்கள் ஏற்கனவே அவர்களிடம் உறுப்பினர் சேர்க்கை அல்லவா? ம்ஹும். இல்லை, கூட்டம் முடிந்தவன் பின் உள்ள பதில். நல்லது நல்லது, மகிழ்ச்சி. நல்லது. இப்போதைக்கு அடுத்த கூட்டம் வரை வந்து இப்போதைக்கு ஒத்தி வைப்போம். நிச்சயமாக நாம் பெரும் பூரிப்போடு தொடருவோம். நெறியாளர் அவர்களை தலைவரிடம் ஒப்படைத்து விடுங்கள், அவர்தான் ஒத்திவைப்பார். நல்லது நல்லது. தலைவர் அவர்களிடம் ஒப்படைக்கிறோம். அஜித் அவர்கள். நன்றி நன்றி. அருமையான கூட்டம். 105வது கூட்டம் நல்ல முறையில் நடந்தது. நானும் வந்து ஆங்கில வழியில் படித்ததால் எனக்கு தமிழ் அறிவு அந்த அளவு இல்லை. தமிழ் ஆளுமையும் கிடையாது. ஒரு ஆர்வலராக இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டேன். எனக்கு நிறைய கேள்விகள் வரும். அந்த கேள்விகளை தமிழ் பள்ளிக்கூடம் நடத்துறதுனால நிறைய கேள்விகள் வரும். அந்த கேள்விகளையே இன்று இங்கே உள்ள அறிஞர்கள் அதற்கேற்ற இந்த கேள்விக்கு இவர் பதில் சொல்வார் அப்படிங்கிற ஒரு நினைப்போட அவங்கக்கிட்ட அந்த கேள்விகள் கேட்கப்பட்டது. நிறைய கேள்விகளுக்கு எனக்கு விடை கிடைத்தது. அது ரொம்ப அருமையான விஷயம். நன்றி அனைவருக்கும். மீண்டும் எல்லோரும் அடுத்த கூட்டத்துக்கு உங்களுடைய செயற்பாடுகள் என்ன செய்றீங்கன்னு இப்போவே பதிவு செய்திருங்க. இப்போது அந்த கூட்டத்தை அடுத்த கூட்டம் வரை ஒத்தி வைக்கிறேன். நன்றி. நல்லது நல்லது. இப்போதைக்கு பதிவை நிறுத்தி விடலாம்.